குரல் டாக்கர்ஸ். வணக்கம் அனைவருக்கும். இது தமிழ் சான்றோர் பேரவையின் சிறப்பு நிகழ்வு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடக்கும் சிறப்பு நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்று நம்மோடு தாமிரபரணி தொல்லியலும் சூழலியலும் என்கிற தலைப்பில் உரையாற்றுவதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர், மேலும் புகைப்பட கலைஞர், ஆவணப்பட இயக்குனர் என்று பன்முக திறன்கள் கொண்ட ஆளுமை நம்முடன் இணைந்திருக்கிறார் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். அவையின் துவக்கத்துக்கு செல்லும் முன்பு தமிழ் சான்றோர் பேரவை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தோடு துவங்குவோம். தமிழ் சான்றோர் பேரவை 90களின் இறுதியில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல நூறு அறிஞர்களை ஒருங்கிணைத்து அதன் நிறுவனர் அருணாச்சலம் ஐயா அவர்கள் உருவாக்கியது இந்த தமிழ் சான்றோர் பேரவை. அது மட்டுமல்லாமல் தமிழர்களுடைய தொல்லிசை மற்றும் தொல்லிசை கருவிகளை மீட்டெடுப்பதற்காக அதில் ஈடுபட்டிருந்த கலைஞர்களுக்கு பல்வேறு உதவிகளும் ஆதரவும் வழங்கி அது தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். மாணவர்களுக்கு மாணவர் புத்தக பண்ணை என்கிற அமைப்பை துவங்கி மாணவர்களுக்கான படிப்பூக்கத்தையும் அளித்து வந்தார். நந்தன் என்கிற இதழை நடத்தி அதன் வழியாக தன்னுடைய கருத்துக்களையும் பரப்பி வந்தார். அவர் தன்னுடைய படைப்புகளை ஆனா ரூனா என்கிற புனைப்பெயரில் எழுதி வந்தார். அவர் உருவாக்கிய இந்த சிறப்புக்குரிய தமிழ் சான்றோர் பேரவையானது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு இங்கு சிறப்பு நிகழ்வை நடத்தி வருகிறது. அந்த சிறப்பு நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் நம்முடன் வந்து உரையாற்றுகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் ஆர்வலர், ஆவணப்பட இயக்குனர், பூவுலகின் நண்பர்கள் என்கிற அமைப்பில் இருந்து வெளிவருகிற சுற்றுச்சூழல் இதழிற்கு சிறப்பாசிரியராக இருப்பவர், திருநெல்வேலியை சேர்ந்த ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். தமிழகத்தில் முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் என்று சொல்லப்படுகிற தெருக்களில் எடுக்கின்ற புகைப்படங்களில் மிகுந்த ஆர்வமுள்ள ஒருவராக இருக்கிறார். பாளையங்கோட்டை புனித செவேரியர் கல்லூரியில் இளங்கலை ஆங்கில இலக்கியமும் நாட்டார் கலையில் முதுகலை இலக்கியமும் படித்தவர் காஞ்சனை திரைப்பட இயக்கம் மூலம் ஆவணப்படம், ஆவண புகைப்படம், புத்தகங்கள் பதிப்பித்தல் என செயல்பட்டு வருகிறார். இதுவரை 15 ஆவணப்படங்கள் இயக்கியிருக்கிறார். அதில் தாமிரபரணி நதியில் தலித்துகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த ஆவணப்படம் கவனத்துக்குரியதாகும். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அவரது புகைப்படங்கள் காட்சி செய்யப்பட்டிருக்கிறது. ப்ராஜெக்ட் 365 இதில் திரு ஸ்ரீனிவாசன் திருவண்ணாமலையின் தொல்லியல் புகைப்பட வரைபடம் என்ற தலைப்பில் பங்களித்திருக்கிறார். இலக்கியம், புகைப்படங்கள், திரைப்படங்கள் பற்றி கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பது, ஆவணப்பட பயிற்சி பட்டறைகள் நடத்துவது என சென்னையை மையமாக வைத்து அவர் இயங்கி வருகிறார். அவர் இன்று நம்முடன் இணைந்து தாமிரபரணி தொல்லியலும் சூழலியலும் என்கிற தலைப்பில் உரையாட இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. அவரை மீண்டும் ஒருமுறை அன்புடன் வணங்கி தமிழ் சான்றோர் பேரவையின் இந்த சிறப்பான நிகழ்வில் உரையாற்றுவதற்கு அழைக்கிறோம். வணக்கம் ஸ்ரீனிவாசன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் சான்றோர் பேரவையில் என்னை பேச அழைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. நீண்ட நெடிய காலமாக இந்த தாமிரபரணி குறித்து இந்த தமிழ் சான்றோர் பேரவையில் பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. ஏற்கனவே நான் பல தகவல்களை தொல்லியல் சார்பாக ஆதிச்சநல்லூர் குறித்தும் பல விஷயங்களை பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த தலைப்பு இன்று எதிர்பாராமல் எனக்கு நான் சொல்லும்போது தோன்றியது. தொல்லியலையும் சூழலியலையும் இணைத்து பேச வேண்டும் என்று அது இயல்பாக என்னுடைய மனதிலிருந்து வந்து விழுந்தது. அதை பற்றி பேசுவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு அசாதாரணமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். குளோபல் வார்மிங் அப்படிங்கிற ஒரு காட்டம், அதாவது உலகம் வெப்பமயமாதல் என்ற காலகட்டத்திலிருந்து தாண்டி உலகம் கொதிக்கும் நிலையை அடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு டிக்ளேர் கிளைமேட் எமர்ஜென்சி, அதாவது
நான் ஒரு யுத்த காலத்திலே எப்படி வந்து இந்த பூமியை காப்பாற்றுவது, ஒரு யுத்த காலத்தில் வந்து எப்படி வேலை செய்வது போல ஒரு வேலை செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. அதை காப்பாற்ற நம்மால் முடியுமா என்பதே ஒரு கேள்வியாக இன்னைக்கு மாறிவிட்டது. ஒரு காலத்தில் 3 விதமான கருத்து நிலைப்பாடுகள் இருந்தன. எந்த மாதிரி என்றால், இந்த உலகம் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது, நாம் எல்லா அழிவுகளையும் நிப்பாட்டினால் இந்த உலகத்தை நாம் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கருதுகோள் இருந்தது. இரண்டாவது கருதுகோள் வந்து, நீங்கள் இந்த உலகத்தை அழிவை நிப்பாட்டினாலும் சரி நிப்பாட்டாலும் சரி இந்த உலகம் அழிந்து போவது உறுதி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் வந்து இருக்குது. அதுவும் உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பார்த்தீங்கன்னா, நாம் எதிர்பார்த்து வைக்கக்கூடிய கருதுகோளையோட அதிகமாகவே உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லா நகரங்களும் வெள்ளத்தில் மிதக்கிறது, எல்லா மலைகளிலும் நிலச்சரிவு நடக்கிறது, எல்லா காடுகளும் எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கதை தாண்டி ஒரு அபாயகரமான சூழலை இன்னைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதை வந்து ஒரு டிக்ளேர் கிளைமேட் எமர்ஜென்சி என்று உலகம் முழுக்க சூழலியலாளர்கள் இதை தெரிவிக்கிறார்கள். அதாவது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து நாம் எப்படி காப்பாற்றுவது, நம்மால் காப்பாற்றவே இயலாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அறிவியலாளர்களும் சூழலியலாளர்களும் சென்று விட்டார்கள். ஸோ இந்த இரண்டு விதமான பார்வை இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி வாழ்க்கை என்பது ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியது. இந்த உலகம் அழிந்து கொண்டிருப்பது என்பது நிதர்சனமானது. மிக நிச்சயமாக அதை நம்மால் ஒரு மனித முயற்சியால் அந்த அழிந்து கொண்டிருக்கிற உலகத்தை, ஒரு ஊழி காலத்தை நம்மால் காப்பாற்ற முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனாலும் கூட நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் வாழும் இந்த மனித வாழ்க்கைக்கும் இந்த நூற்றாண்டில் நாம் செய்யக்கூடிய காரியத்துக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. இந்த விஷயம் எப்படி இருக்கிறது என்றால், வங்காரி மாதா என்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிஞர் ஒரு கதை சொல்லுவார். காடு பற்றி எறும் பொழுது ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய வாயில் தண்ணீரை கொண்டு போய் அணைக்கிறது மாதிரி. இது எப்படி சாத்தியம் அப்படின்றது நமக்கு கேள்வி தெரியல. ஆனாலும் ஒரு குருவி தன்னுடைய வேலையை செய்யறது போல மனிதனாகிய நாம் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்தாக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அழிவு ஊழி காலம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நாம் நிறைய விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் இந்த கூட்டத்தில் தாமிரபரணியை பற்றியும் அதனுடைய தொல்லியல் சூழலியல் விஷயங்களை பற்றி பேசுவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதை 2 விதமாக தனித்தனியாகவும் பேசலாம். ஒன்று தொல்லியல் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் சூழலியல் பற்றி பேசலாம். ஆனால் இயல்பாக என் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பற்றி நான் தொல்லியலும் சூழலியும் கலந்து பேசுவது எனக்கு இயல்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்தது. ஏனென்றால் துறைகள் வெவ்வேறு பெயரிட்டு அழைத்தாலும் எல்லா துறைகளுக்கும் இடையே ஒரு ஆழமான பிணைப்பு, இன்டர் டிசிப்ளினரி என்று அழைக்கிறோம். ஒரு துறையில் இருக்கக்கூடிய செயல்தான் மறுதுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை இணைக்கிறது. ஸோ அப்படி தொல்லியலும் சூழலியலும் மிக முக்கியமான விஷயமாக கருதுகிறேன் இந்த தாமிரபரணியை பொறுத்தவரை. இன்று இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நதியாக நான் தாமிரபரணியை காண்கிறேன். நான் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், அந்த தண்ணீரில் நடந்து வளர்ந்து எல்லாவற்றையும் அனுபவித்திருந்தாலும் கூட இன்று இந்த பருவநிலை நெருக்கடியில் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே ஒரு நதி தாமிரபரணி தான். அதுவே மிகுந்த ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு மிக முக்கியமான அந்த தாமிரபரணியின் பண்பையும் அது குறிக்கிறது. ஸோ இது இந்த நேரத்தில் அந்த தாமிரபரணி உருவாகி கொண்டிருக்கிற பொதிகை மலையின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய சுற்றுச்சூழல் தொல்லியல் வரலாற்று விஷயத்தையும் நாம் பேசுவது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். இப்பொழுது இந்த தாமிரபரணி உற்பத்தியாகிற இதில் நிறைய விஷயங்களை நிறைய பேர் பேசுகிறார்கள். ஆனாலும் நான் மிக முக்கியமான விஷயங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏனெனில் தொல்லியல் என்பது ஆதாரமான நிறுவப்பட்ட சான்றுகளை கொண்டு பேசுவது. சூழலியல் என்பது அறிவியல் பூர்வமாக அதனுடைய புறவயமான சூழலுக்கும் அந்த நதிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இணைப்பை பற்றி பேசுவது. இந்த ரெண்டுமே முக்கியமானது. இதை தாண்டி தாமிரபரணியை பற்றிய துன்பங்கள், தாமிரபரணியை பற்றிய கதைகள், தாமிரபரணியை பற்றிய வரலாறு, தாமிரபரணியை பற்றிய பழமை கதைகள், நாட்டுப்புற கதைகள், இப்படி பல விஷயங்கள் தாமிரபரணியை சுற்றி இருக்கிறது.
ஆனாலும் இதை ஒன்றோடு ஒன்று குழப்பாமல் பேச வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான. ஏனென்றால் தாமிரபரணியை பற்றிய தொன்மங்களும் தாமிரபரணியை பற்றிய நாட்டுப்புற கதைகளும் அதனுடைய ஆன்மீக கதைகளும் இது எல்லாமே வேறு. ஆனால் நான் பேசுவது முழுக்க முழுக்க ஒரு அறிவியல் பூர்வமான விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் பிற விஷயங்கள் இந்த தாமிரபரணிக்கு செய்யக்கூடிய பாதகங்கள் நிறைய இருக்கிறது. எனவே நாம் அறிவியல் பூர்வமாக பேசுவது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கணும். இந்த பொதிகை மலை பொதிகை மலையிலிருந்து இந்த தாமிரபரணி உற்பத்தி ஆகிறது. அந்த தாமிரபரணி உற்பத்தி ஆகிற அந்த பொதிகை மலை உலக அளவில் ஒரு 36 அல்லது 32 ஹாட்ஸ்பாட் என்று உயிர் பன்மைய முக்கிய ஹாட்ஸ்பாட் என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியா உலகம் முழுக்க ஒரு 34 இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதிலே இந்தியாவை பொறுத்தவரை இமயமலையும் பொதிகை மலையும் 2 ஹாட்ஸ்பாட்டுகளாக, அதாவது இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு பயோடைவர்சிட்டி, அதாவது உயிர் பன்மைய சூழல் என்று அதை அழைக்கிறோம். அந்த உயிர் பன்மைய சூழல் இந்த குறிப்பிட்ட பொதிகை மலைக்குத்தான் பொருந்தும், இமயமலைக்குத்தான் பொருந்தும். ஏனென்றால் அதனுடைய தொல்லியல் விஷயங்கள் அதனுடைய ஆழமான விஷயங்களாக இருக்கிறது. பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே என்று புறநானூறு சொல்லுகிறது. அதாவது இமயமும் பொதியமும், அதுக்கு பொதியம் என்று பல பெயர்கள் பொதிகை மலைக்கு அழைக்கப்படுகிறது. இது இதை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வரலாறு அகத்தியருடைய வரலாறை பின்னி பிணைந்து இந்த தமிழ் கற்றுக் கொடுத்த இடம் பல வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த மலையிலே ஒரு மாபெரும் முனிவர் வாழ்ந்து வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே நடந்த பல ஆய்வுகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பௌத்தத்திற்கு இணையாக இந்த பௌத்தத்தினுடைய தொன்மையையும் பௌத்தத்துக்கு இணையாக இந்த பொதிகை மலை பல விஷயங்களில் குறிப்பிடப்படுகிறது. இது பௌத்த இலக்கியங்களில் போதலகிரி என்று அழைக்கப்படுகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஏனெனில் நாம் புத்த மதத்தோடு இந்த பொதிகை மலை 2500 வருடங்களாக ஒரு தொடர்பு இருக்கு. அதற்கு முன்னாடியும் இது மிக தொன்மையான ஒரு விஷயம் என்பதில் யாராலும் மறுக்க முடியாது. எனினும் புத்த மதத்தை சார்ந்த ஆய்வுகள் நிறைய செய்யப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே இங்கு கிடைக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயமாக கருதுகிறேன். இது இந்தியாவிலிருந்து பௌத்தம் அளிக்கப்பட்டது, தமிழ்நாட்டிலிருந்து பௌத்தம் அளிக்கப்பட்டது. ஸோ இந்த இடத்தில் ஒரு முக்கியமான வீர சோழியம் என்ற பௌத்த இலக்கியத்தில் இது எல்லாவற்றிலுமே இதில் இந்த பொதிகை மலை குறிக்கப்படுகிறது. இது ஒரு பொதிகை மலை பௌத்தத்தோடு தொடர்புடைய அவலோகிதர் வாழ்ந்த, அதாவது போதலகிரி என்று சொல்ல மிக முக்கியமான முனிவர் வாழ்ந்த ஒரு இடம் என்பது என்னுடைய ஆய்வில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த அகத்தியர் இது எல்லாமே புராண கதைகளாகவும் இருக்கிறது. ஆனால் பௌத்தம் ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு 2500 வருடமாக இந்த பொதிகை மலையின் வரலாற்றை சொல்லுகிறது. அதன் மூலம் இந்த பௌத்தத்தில் ஒரு மாபெரும் முனிவர் வாழ்ந்து வந்தார், அவர் அவலோகிதர் என்று அழைக்கப்பட்டார் என்று பல சான்றுகள் இருக்கிறது. இதையும் தாண்டி இந்த பொதிகை மலையின் ஒரு பகுதியான குற்றால மலையிலே, குறிப்பாக தேனருவிக்கு மேலே ஒரு சன்னியாசி புடவு என்ற புடவு இருக்கிறது. அங்கே ஒரு 9 எழுத்துக்கள் காணப்படுகின்றன. இதுவரை தமிழ்நாட்டில் வாசிக்கப்படாத எழுத்துக்கள் என்று அந்த எழுத்துக்கள் அழைக்கப்படுகிறது. இதனுடைய காலம் தெரியவில்லை. ஆனால் மிக நிச்சயமாக என்னுடைய கருதுகோள் இது தமிழிக்கு முந்தைய தமிழி எழுத்து என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். பட் என்னை பொறுத்தவரை இது ஒரு புத்த மதத்தோடு தொடர்புடைய எழுத்துக்கள் என்று என்னுடைய கருதுகோள் இருக்கிறது. ஆனால் இந்த எழுத்துக்கள் இன்னும் வாசிக்கப்படவில்லை. இந்த எழுத்துக்களுக்கான பொருளும் இன்னும் சொல்லப்படவில்லை. அவ்வளவு பழமையான ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த சன்னியாசி புடவில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நானே நேரில் சென்று பார்த்திருக்கிறேன். பட் என்னுடைய கருதுகோள் இது பௌத்தத்தோடு தொடர்புடைய, அவலோகிதரோடு தொடர்புடைய ஏதோ ஒன்றுதான் அந்த எழுத்துக்களில் அமைந்துள்ளது என்று நான் மிக நிச்சயமாக கருதுகிறேன். இதை தாண்டி பொதிகையினுடைய மலையிலிருந்து உருவாகக்கூடிய தாமிரபரணி தன் பொருந்தம் பொருணை என்று அழைக்கப்படுகிறது. தன் என்றது ஒரு குளிர்ச்சி பொருந்திய அப்படின்னு
என்ற பொருளில் அதனுடைய பெயரே வந்து தாமிரபரணி அல்ல, தன் பொருந்தம் என்றுதான் எல்லா இடங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான பொருள் வந்து பொருணை என்று. இந்த இரு பெயர்கள் தான் இதனுடைய முக்கியமான பெயர் இருக்குது. இது வந்து சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனாறு, பச்சையாறு, சிற்றையாறு என்று பல ஆறுகளை உருவாக்கின ஒரு தனி ஆறுகளாக இருக்கிறது. இதனுடைய நதிக்கரை, அதாவது இந்த தாமிரபரணி வந்து பொதிகையிலே ஆரம்பித்து அது வந்து புன்னக்காயிலே வந்து முடிகிறது. இந்த பொதிகையில் ஆரம்பித்து புன்னக்காயிலே முடிகிற இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய பயணம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பயணமாகும். இது வந்து இந்த பயணத்தில் பல தொல்லியல் சார்ந்த இடங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது வந்து கடலில் சேரக்கூடிய புன்னக்காயலுக்கு அருகே இருக்கக்கூடிய கொற்கை, ஆதிச்சல்லூர், சிவகலை, இந்த மூன்றுமே வந்து ஒரே நேர்கோட்டில் இது வந்து இந்த என்ன சொல்வது அதனுடைய தாமிரபரணி கரணையிலேயே மிக முக்கியமான தொல்லியல் ஆய்வுகள் நடைபெற்ற ஒரு இடமாக இந்த மூன்றுமே இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், கொற்கை மற்றும் சிவகலை, ஆதிச்சல்லூர், இதில் வந்து கொற்கை வந்து மிக முக்கியமான துறைமுகமாக கருதப்படுகிறது. இந்த கொற்கையினுடைய தொன்மை என்பது வந்து தமிழகத்திலே ஒரு தொன்மையான ஒரு கடற்கரை அல்லது ஒரு எம்போரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து மிக நிச்சயமாக வந்து அது கொற்கையோடு தொடர்புடையது. அதை தாண்டி வந்து இந்த முத்துக்கள், கொற்கையோட முத்துக்கள் என்று சொல்லக்கூடியவை உலக பிரசித்தி பெற்ற முத்துக்களாக விளங்குகிறது. இந்த தொன்மையான இந்த கொற்கை என்று சொல்லக்கூடிய இந்த தொன்மையான கடற்கரை நகரம் வந்து பல இலக்கியங்களில், குறிப்பாக சிலப்பதிகாரத்திலிருந்து ஆரம்பித்து நம்முடைய தொல்காப்பியம் எல்லாவற்றிலும் இந்த கொற்கையின் பெருமை வந்து பேசக்கூடாது. இது வந்து பல டிராவலர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபெலினி, இந்த மாதிரியான தாலமி, ஒரு எல்லோருடைய குறிப்புகள், அதாவது என்னை பொறுத்தவரை இந்தியாவிலேயே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உலக இலக்கியங்களிலும் உலக பயண வழி குறிப்புகளிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பேர் வந்து கொற்கை. அது கொல்கை, கொல்சாய் என்று பலவிதமான இடங்களிலே வந்து அது இருக்கப்பட்டிருது. அது வந்து அதனை வந்து அகநானூற்று பாடலிலே வந்து கொற்கை பெருந்துறை முத்து என்று வருகிறது. அவ்வளவு தூரம் இதனுடைய முக்கியமான இந்த கொற்கை துறைமுகம் வந்து மிக முக்கியமானது. இது வந்து கிரேக்கம் மாதிரியான யவனர்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரோமானியர்களுடைய தொடர்பு வந்து இந்த கொற்கையிலே பல இடங்களில் கிடைத்திருக்கிறது. இந்த இடத்தை ஆய்வு செய்த மெலோனி, லோவன்தால் என்ற அறிஞர்கள் வந்து கொற்கை பகுதியை ஆய்வு செய்து பழங்காசுகளை வந்து சேகரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து திருநெல்வேலி காயின்ஸ், திருநெல்வேலி கோல்டு காயின்ஸ் என்று 2 புத்தகங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்திருக்கிறது. இது எவ்வளவு தொன்மையான விஷயம் என்பது அந்த இதில் அந்த கொற்கைங்கிறது அதில் மிக முக்கியமான விஷயம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆய்வுகளை பொறுத்தவரை இன்றைக்கு கீழடி வந்து நகரமயமாக்கம் என்ற கருதுகோளின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு செங்கல் கட்டுமானம் இருப்பது 2600 தமிழ் எழுத்துக்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் 1968 இங்கு ஆய்வு செய்யப்பட்ட போது கிமு 785, அதாவது கீழடியை விட 185 வருடங்களுக்கு முந்தைய வருடத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பானையோட்டில் தமிழ் எழுத்துக்கள் கிடைத்தன. அதாவது கீழடியை விட ஒரு 200 வருடம் முன்னாடி. ஆனால் அது அந்த காலத்தில் செய்த ஆய்வு என்று அது ஒழுங்காக வெளிவராமல், மக்கள் அதை பற்றி பேசாமல் அதை மறைத்து விட்டார்கள். அல்லது யார் அது வந்து இன்றைக்கு கீழடிக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் வந்து உண்மையிலே கொற்கைக்கு கிடைக்கவில்லை. இது மிகுந்த ஆச்சரியமானது. ஏனென்றால் அன்றைக்கு கிடைத்த பானையிலேயே அன்றைக்கு அதனுடைய கார்பன் டேட்டிங் வந்து கிமு 785 என்று வந்தது. அதே பானையில் தான், அதில் இருந்த பானையில் தான் அந்த எழுத்துக்களும் கிடைத்தன. வைர என்ற எழுத்துக்கள் கிடைத்தன. ஆனால் வந்து அது வந்து கீழடிக்கு கிடைத்த முக்கியத்துவம் வந்து அது கொடுக்கப்படவில்லை. அந்த எழுத்துக்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதே போல அதனுடைய ஆற்றங்கரையில் அமைந்திருந்த
தொல்லியல் எச்சமான ஆதிச்சல்லூர் வந்து அதைவிட ஏழியான ஒரு ஆய்வாக கருதப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அது வந்து பல ஆய்வுகள் வந்து இந்த இதிலே நடைபெற்றன. அதாவது குறிப்பாக 1876 வந்து ஆதிச்சல்லூர் வந்து தோண்டப்பட்டது. அதாவது சிந்துவெளி நாகரிகம் என்று நாம் சொல்லக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்துக்கு 12 வருடங்களுக்கு முன்னாயே இந்த சிந்துவெளி ஆய்வு, அதாவது ஆதிச்சல்லூர் தோண்டப்பட்டது. இது வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்றைக்கு நாம் சிந்துவெளியினுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிந்துவெளி அகழாய்வு செய்வதற்கு முன்னே, அதாவது சிந்துவெளி வந்து 1924 தான் அதோட ரிப்போர்ட் வந்தது. ஆனால் 1876 ஆய்வு செய்யப்பட்டு 1899 1902 அறிக்கை, அதாவது ஆதிச்சல்லூரை பற்றி அறிக்கை ரிப்போர்ட் வந்திருக்கிறது. அது வந்து எவ்வளவு முக்கியமானது என்று எல்லோரும் நீங்கள் தயவு செய்து அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகள், குறிப்பாக இந்த ஆதிச்சல்லூரை பற்றிய செய்திகள், இந்த கொற்கையை பற்றிய செய்திகள், சிவகலை என்று ஒரு இடம் வந்திருக்கிறது, அதை பற்றிய செய்திகள் எல்லாம் இப்பொழுது நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்போது நான் இந்த தாமிரபரணியை பற்றி அதனுடைய தொன்மையை குறித்து இன்னொரு ஆய்வு வந்து இருக்கிறது. அது ஆய்வு வந்து திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய ரிமோட் சென்சிங் துறையை சேர்ந்த பேராசிரியர்கள் சோமசுந்தர ராமசாமி, சரவணவேல் ஆகியோர்கள் ஆய்வு செய்து 2019 கரண்ட் சயின்ஸ் இதழில் வந்து அதனுடைய ஆய்வுகள் வந்து வெளிவந்திருக்கின்றன. அந்த ஆய்வுகள் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியை, அதனுடைய செயற்கைக்கோள் படம், அதாவது முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஆறுகள் வந்து செயற்கைக்கோள் படம் எடுப்பதன் மூலமாக ஆறுகளுடைய பழைய பாதையை வந்து அவர்கள் படம் பிடிக்க முடியும். இது கடல் மட்ட உயர்வு நடக்கும் போது இந்த நதிகள் வந்து பாதை மாறி போனது, அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு இருக்கிற நதியோட விஷயங்கள் எல்லாம் மாறி போய் இருக்கிறது. அப்போ வந்து இந்த செயற்கைக்கோள் படங்களை வைத்து அவர்கள் ஆய்வுகளில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், கடல் மட்ட உயர்வினால் வந்து கடலுக்குள் இந்த நதிகள் வந்து மூழ்கிவிட்டன என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இந்த ஆய்வுகளின் முக்கியமான பொருள் என்னவென்றால், இந்த மன்னார், அதாவது வைகையும் தாமிரபரணியும் வந்து கடல்ல போய் மூழ்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புன்னக்காயில போய் முடியுது, மன்னார் வளைகுடால் மூழ்குது. ஆனா அது மூழ்கினாலும் கூட அது கடலுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதை வந்து ஜெப்கோ என்று ஒரு டெக்னாலஜி, அதாவது ஒரு ஜெனரல் மேத்தமேட்டிக் சார்ட் ஆஃப் ஓஷன்ஸ் என்ற டெக்னாலஜி மூலமா அவங்க வந்து அதை படம் பிடிக்கிறாங்க. படம் பிடிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைகையும் தாமிரபரணியும் வந்து இலங்கை வரை ஒரு காலத்தில் சென்று கொண்டிருந்தது அப்படின்னு அந்த ஆய்வுகள் வந்து சொல்லுது. இலங்கையில தாமிரபரணிங்கிற நதி இன்னைக்கு பேர் இருக்கு, தாமிரபோன் அப்படின்னு கூட இலங்கையில் உள்ள பல இடங்களில் பெயர்கள் அழைக்கப்படுது. இலங்கையோட வரலாற்றிலும் தாமிரபரணி அப்படிங்கிற பெயர் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. தாமிரபரணி நதி கூட அங்க இலங்கையிலே வந்து இருக்கிறது என்று நமக்கு எல்லோருக்கும் அதனுடைய மேப்ல, அதோட ஆய்வுகள்ல இலங்கையோட வரலாறை சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் கடந்த ஒரு 10,000-20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த நதிகள் இணைந்து, அதாவது இலங்கை வரை ஓடிக்கின்ற இந்த நதி வந்து படிப்படியாக மூழ்கிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மூழ்கின தடங்களை வந்து அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் அவர்கள் வந்து ஆதிச்சல்லூர் பல விஷயங்களை பற்றி ஆய்வுகளை வந்து செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய கருதுகோள் வந்து சொல்லுது. அப்போ வந்து ஒரு பெரிய கடல்கோள் நடந்த போது இந்த நதிகள் எல்லாமே வந்து அது மூழ்கி இருக்கிறது அப்படிங்கிறது என்று அது வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான பொதிகை மலையிலிருந்து உருவாகக்கூடிய தாமிரபரணியுடைய தொன்மையை சொல்லக்கூடிய, அதாவது இலங்கை வரை பாய்ந்து கொண்டிருந்தது, அது இடையிலேயே கட்டாகிவிட்டது என்பதுதான் இந்த அடிப்படையான ஒரு விஷயமாக சொல்ல வேண்டும். ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஆய்வாக நாம் கருத வேண்டும். இதை தாண்டி வந்து ஆதிச்சல்லூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கு. அதாவது கீழடியை விட பல மடங்கு தொன்மையானது. அதனுடைய ஆய்வுகள் வந்து பல அறிக்கைகள் பல ஆண்டுகள் வெளியிடாம அதை வந்து இருந்தது. ஸோ அதை வந்து பல ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கார். ஜாக் என்பவர் ஆய்வு செய்திருக்கிறார். அவர் தான் முதல்ல 876 வந்து கால்டுவெல்லினுடைய உதவியோடு, அதாவது கால்டுவெல் தான் வந்து, அதாவது தாமிரபரணியில வந்து முதல் முறையாக வெள்ளம் வந்த போது
அந்த வெள்ளம் வந்து ஆதிச்சநல்லூரை பரம்பை குத்தி கிழித்து அந்த அகழாய்வு அதாவது தாமிரபரணி நதியை வெள்ளம் வந்து அந்த தாமிரபரணி வெள்ளம் வந்து ஆதிச்சநல்லூர் மேட்டை வந்து பரம்பினை வந்து அகழாய்வு செய்து அதனுடைய முதுமக்கள் தாளியை வந்து வெளிப்படுத்துது. அப்போ முதுமக்கள் தாளி வந்து எப்படி உலகம் முழுக்க இருக்கிற நாட்டிலே இயற்கையிலேயே வெளிப்பட்டதோ அதே போல இயற்கையாகவே அந்த முதுமக்கள் தாளியெல்லாம் வெளிப்பட்டன. அதை அப்போது திருநெல்வேலியில் ஒரு பேராயராக இருந்த கால்டுவெல் அவர்கள் அதை நேரில் போய் பார்த்து அவருக்கு அதை பார்த்தோடனே அவர் உணர்ந்து கொண்டார். இது வந்து மிக முக்கியமான ஒரு தொல்லியல் எச்சம். அது மட்டுமல்லாமல் இது வந்து ஒரு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக இருந்த ஒரு நாகரிகம் என்பதை அவர் கண்டுகொண்டார். ஏனெனில் அவர் வந்து நாம் எல்லோரும் ஒரு மொழியியல் ஆய்வாளராக ஒரு பேராயராக மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் அவர் வந்து தொல்லியல் ஆய்வாளரும் கூட. கொற்கையை பற்றி ஆய்வு செய்து கொற்கையை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தொல்லியல் விஷயங்களில் மிகுந்த ஆர்வத்தோடு கொள்கையை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார், கொற்கையை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார். கொற்கையில் நிறைய எழுதி அது ஒரு நூலாகவும் கொற்கையை பற்றி ஒரு நூலாகவும் எழுதியிருக்கிறார். அவர்தான் இந்த ஆதிச்சநல்லூர் வெளிப்படுவதற்கு முக்கியமான அவர்தான் ஜெர்மன் தொல்லியலாளர் ஜெர்மன் மானுடவியல் அறிஞரை ஜாக்கோர் என்பவரை அழைத்து கொண்டு வருகிறார். இப்படி பல அறிஞர்கள் வந்து தொடர்ந்து அன்றைய காலத்திலிருந்து 100 வருடங்களாக பல அறிஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து அந்த ஆதிச்சநல்லூரை ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஆய்வாளர் வந்து அலெக்சாண்டர் ரீ என்பவர் தான். அவர் வந்து இந்த தாமிரபரணி கதை, அதாவது புதிய மலையிலிருந்து தாமிரபரணி முடியக்கூடிய இடங்களை முழுக்க நடந்தே சென்று அதனுடைய தொல்பொருள் இடங்களை அடைத்து செய்து ஒரு நீண்ட வரைபடத்தை தயாரித்தார். அதிலே வந்து ஒரு 36க்கும் அதிகமான தொல்லியல் இடங்களை கண்டுபிடித்தார். அதாவது 36 இடங்கள் வரலாற்றுக்கு முந்தைய இடங்கள், ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் என்று அவர் அழைத்தார். அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ்ல வந்து தாமிரபரணியில நம்ம இன்னைக்கு ஒரு இடத்தை தான் 3 இடத்தை தான் நம்ம சொல்றோம், கீழடி, கொற்கை, ஆதிச்சநல்லூர். ஆனால் அவர் வந்து 36 இடங்களை சொல்றார். 36 இடங்களுக்கும் நாம் இன்னும் இன்று வரை நாம் முறையான ஆய்வுகள் செய்யவில்லை. 36 இடமும் வந்து அவர் வந்து பாலாமடை, மணப்படை வீடு, கீழநத்தம், பாளையங்கோட்டை, கிருஷ்ணாபுரம், வடக்கு வல்லநாடு, வல்லநாடு, அகரம், முரப்பநாடு, வசவப்போபுரம், விட்டிலாபுரம், கொங்கராயக்குறிச்சி, கருங்குளம், ஆதிச்சநல்லூர், திருவேங்குண்டம், திருப்புளையங்குடி, புதுக்குடி, வெள்ளூர், கால்வாய், மலவராய நத்தம், ஆழ்வார் திருநெறி, அழகிய மணவாளபுரம், திருக்கோளூர், அப்பன் கோவில், தென் திருப்புரை, பொறையூர், அங்கமாங்கலம், நாலுமாவடி, நல்லூர், சுகந்தலை, கொற்கை, மாரமங்கலம், காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டம், ராஜவள்ளி பரம்பு, இந்த குறும்பூர் என்று இந்த 36 இடங்களையும் வந்து அவர் வந்து தொல்லியல், அதாவது முதுமக்கள் தாளியை கண்டுபிடித்து ஒரு 2000 வருடங்களுக்கு முந்தைய நாகரீகங்களோட இடம் என்று இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறார். அதை தாண்டி வந்து அந்த ஆதிச்சராரிலே அவர் வந்து அந்த 114 ஏக்கர் இடத்தை ஆய்வு செய்து ஒரு 9000 பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றார் என்று அவருடைய குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக அவர் ஆதிச்சநல்லூரிலிருந்து திருநெல்வேலி ரயில்வே நிலையத்துக்கு 34 மாட்டு வண்டியிலே ஒரு 9000 பொருட்களை அவர் எடுத்துக்கொண்டு போனார். 1972 அவர் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு 876 பல சேகரிப்புகளை அவர் வெண்கல கலை பொருட்கள், அதாவது மனித எலும்பு கூடுகள், குறிப்பாக இப்போ நிறைய ஆய்வுகள் கடந்த ஒரு 5 வருடம் 2022 21 ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நமக்கு பொன்னாலான பொருட்கள் வந்து ரொம்ப குறைவாக கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் ஆய்வு செய்த காலத்தில் நெத்தியிலே கட்டக்கூடிய டயடம் என்று சொல்லக்கூடிய நெத்தி பட்டயத்திலிருந்து பல பொன்னான பொருட்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அது வந்து மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து இந்த நெத்தியில தங்கத்துல பட்டயம் கட்டுறது அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய இறப்பு அல்லது திருமண சடங்குகள்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது. அதுக்கான ஒரு முன்னோடியாக அந்த பட்டங்கள் இன்னும் இருக்குது. அது நம்மளுடைய சென்னை அருங்காட்சியகத்தில் அவர் கண்டுபிடித்த பொருட்கள், பெரும்பான்மையான பொருட்கள் சென்னை அருங்காட்சியகத்திலிருந்து இருக்குது. அதை ஒரு தனித்த துறையாகவே, அது தனித்த அறையிலே இந்த பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் பதிப்பித்து 1917 ஒரு 9 ஆண்டுகளாக அவர் ஒவ்வொரு கோடை காலத்திலையும் பதிவு செய்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர் கேட்டலாக் ஆஃப் த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆன்டிக்விட்டிஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து அவர் 1917 ரொம்ப குறிப்பா சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி அந்த குறிப்புகள்ல அவர் கொடுக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த ஆதிச்செல்லூர் அகழாய்வில் ஆயிரக்கணக்கான பொருட்கள் கிடைத்துள்ளன. ஆனால் இன்றைக்கு அவர் அந்த காலகட்டத்திலே அவருக்கு அந்த டிஸ்கஷன் எல்லாம் நடந்திருக்குது. அவர் குறிப்பிடுறாரு, என்ன குறிப்பிடுறாருன்னா, அந்த அகழாய்விலேயே இந்து பண்பாடு என்று சொல்லப்படக்கூடிய எந்த பொருளும், குறிப்பாக பசு உள்ளிட்ட எந்த அடையாளங்களுமே கிடைக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்ல விரும்பியதன் நேரடியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆரிய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய பசு உள்ளிட்ட எந்த பொருட்களுமே இங்க ஆதிச்செல்லூர்ல கிடைக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதிச்செல்லூர் என்பது ஒரு தனி தமிழ் நாகரிகம் என்பதுதான். அப்படின்னா இன்னும் ஆழமா அதை விவரித்து நம்ம சொல்ல வேண்டியது இருந்தது என்னன்னா, ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடியே இருந்த மிகச்சிறந்த நாகரிகம் இந்த தாமிரபரணி ஆதிச்செல்லூர் நாகரிகம் என்பதுதான். ஸோ இங்க வந்து பல மண்டை ஓடுகள் கிடைச்சது. இந்த மண்டை ஓடுகளை பத்தி பல ஆய்வுகள் நடந்திருக்குது. இந்த மண்டை ஓடுகள்ல ஒரு 4300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பிரெயின் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டையோட்ட அறுவை சிகிச்சைகள் கிடைச்சிருக்குது. இந்தியா முழுக்க இருந்த பானைகளுக்கு இதுக்கு முன்னோடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே இந்த ஆதிச்செல்லூர்ல இருக்குது. அதையும் தாண்டி வந்து இந்த ஆதிச்செல்லூர் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய திறந்த வழி கனிம சுரங்கம். முதல்ல அது ஒரு கனிம சுரங்கமாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் இது இந்த இடத்தை வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து ஒரு முதுமக்கள் தாலியை புதைக்கக்கூடிய இடமாக மாறிக்கிறது அப்படின்றாங்க. அதாவது ஆதிச்செல்லூருக்கு இன்னைக்கு கூட நீங்க அந்த கிராமங்கள்ல போய் பேசுனீங்கன்னா தங்கப்பரம்பு அப்படிங்கிற அந்த பேரை குறிப்பிடுறாங்க. இது வந்து வரலாற்றுக்கு முந்திய ஒரு கனிம சுரங்கமாக அந்த இடம் இருந்திருக்குது. அதாவது சுரங்க தொழில் நடந்து முடிஞ்ச இடத்துலதான் இந்த ஆதிச்செல்லூர் முதுமக்கள் தாலியெல்லாம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. செப்புத்துறை என்று இதை அழைக்கிறோம். எல்லா இடங்களையும் இந்த செப்பறைன்னு திருநெல்வேலி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. இது வந்து இந்த செப்புத்துறை, இந்த மக்களை வந்து அடக்கம் பண்றது, இது எல்லாத்துக்கும் அதுல வந்து அந்த மிக முக்கியமான பொருட்கள் வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து ஆதிச்செல்லூர்ல வந்து இந்த பானையை புதைக்கிற இடம் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க சொல்லலாம், பானையை நீங்க புதைச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல புதைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 அடி 20 அடியில இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு காலகட்டத்தை குறிப்பிடுகிறது. ஆனா இந்த தாமிரபரணியில ஆதிச்செல்லூர்ல மட்டும்தான் 3 அடுக்குகள்ல வந்து, அதாவது 3 காலகட்டத்தில் இது புதைக்கப்பட்டிருக்குது. 3 வெவ்வேறு லேயர்ஸ், பல அடிகளுக்கு 3 லேயர்களாக இந்த முதுமக்கள் தாலி இருக்குன்னு அங்க இருக்கிற அறிஞர்கள் வந்து அதை குறிப்பாக 2015 சத்தியமூர்த்தி அவரோட ஆய்வுகள் வந்து அதை சொல்லுது. ஸோ இப்படி பல எலும்பு கூடுகள் கிடைத்திருக்குது, பல முக்கியமான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்குது. இப்போ 2005 ஆய்வு செய்ததுல வந்து ஒரு பெரிய சிற்பம் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கிடைச்சது. இப்படி ஆதிச்செல்லூர்ல எழுத்துக்கள் கிடைக்கல, அதாவது எழுத்துக்கள் கிடைக்கிறதுக்கு முந்திய நாகரிகம் என்று இந்த நாகரிகத்தை சொல்றாங்க. அதனுடைய டேட்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து அதனுடைய கரிம ஆய்வு, இந்த கார்பன் டேட்டிங், இது எல்லாமே சொல்லும் போது பாத்தீங்கன்னா மிக தொன்மையான ஒரு இடத்துக்கு போகுது. அதாவது கிமு 2500 வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ஸே சொல்லுது. அதாவது என்னன்னா, ஆதிச்செல்லூர்ல OSL டேட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அது மணிப்பூர்ல இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனம் வந்து பண்ணியிருக்குது. அதை ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் மைனிங் சைட்னு ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கிமு 1500 2700 வரைக்கும் போகுது. அதாவது 4500 வருட பழமையானது அப்படின்னு இந்த இடத்த சொல்றாங்க. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இவ்வளவு முக்கியமான ஒரு தொல்லியல் விஷயத்தை பத்தி, கீழடிக்கும் அதிக முக்கியமான தொல்லியை பத்தி இப்போ ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை குறித்து இன்னும் விரிவான ஆய்வுகள் வந்து, அதாவது நம்ம வந்து 114 ஏக்கர்ல நீங்க ஒரு கணக்கு பண்ணி பாருங்க, இந்த இடத்தோட அந்த 100 வருடங்களுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு 114 ஏக்கர்ல இருக்கக்கூடிய தொல்லியல் இடம் என்று ஆய்வுகள் சொல்லுது. அதுல வந்து வெறும் 15-20 சென்ட் தான் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த 15-20 சென்ட் ஆய்வு பண்ணி தான் நம்ம இவ்வளவு ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். இவ்வளவு விஷயங்கள் அதுல அது இருக்கு இது இருக்குன்னு சொல்றோம். இப்போ 114 ஏக்கரும் ஆய்வு பண்ணியாச்சுன்னா அது எவ்வளவு தொன்மையானதாக இருக்கும் என்று நீங்க யோசித்து பாருங்க. அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறோம். இந்த ஆதிச்செல்லூர், கொற்கை, இந்த இரண்டையும் தாண்டி வந்து
சிவகலை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு புதிய விஷயமா கிடைக்குது. அது மைக்ரோலித்திக், அதாவது சாயர்புரத்தில் ஆய்வு செய்த ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் என்ற அறிஞர் வந்து மைக்ரோலித்திக் டூல்ஸ் எடுத்திருக்கிறாரு. அவரும் இந்திய தொல்லியல் வரலாற்று முன்னோடியான ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் வந்து சாயர்புரத்திலேயே அவர் வந்து 10,000 வருடங்களுக்கு முன்மானிருக்கிற மைக்ரோலித்திக் என்ற டூலையும் எடுத்திருக்கிறார். அதே போல இந்த சிவகலையிலையும் வந்து நம்மளுக்கு ஆதிச்செல்லூர்ல கூட மைக்ரோலித்திக் டூல் கிடைச்சிருக்குது. அதாவது ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த சாயர்புரத்தை சிவகலையிலேயே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சிவகலையில இன்றைக்கு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்குது. முழுமையான ரிப்போர்ட் வரல, ஆனால் அங்கேயும் மிக முக்கியமான பல பொருட்கள் வந்து கிடைச்சிருக்குது. அதாவது இந்த ஒட்டுமொத்தமா இந்த சிவகலை, கொற்கை, ஆதிச்செல்லூர் இதை பற்றின ஒரு முத்தாய்ப்பாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய பல விஷயங்கள் சிந்துவெளியோடு தொடர்புடைய விஷயங்களாக இருக்கிறது. சிந்துவெளி குறியீடுகள் வந்து இந்த இடத்துல நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்குது. ஆனாலும் ஒரு விரிவான ஆய்வு தேவை. அதாவது என்னன்னா, சிந்துவெளி இருக்கக்கூடிய காலத்துக்கு அப்புறம் தொன்மையான காலமாக தாமிரபரணி நாகரிகம் தான் இருக்குது. அப்போ அந்த அந்த சிந்துவெளி நாகரிகத்தோடைய முடிவும் இந்த இதோடைய தொடர்ச்சியும் ஒன்னா இருக்கலாம், இல்லது அது இருந்த காலகட்டத்திலேயே தாமிரபரணி நாகரிகமும் இருந்திருக்கலாம். இப்படி பலவேறு குறிக்கோள்கள் வந்து சொல்லப்படுது. அதை தாண்டி வந்து ஆதிச்செல்லூரை வந்து இரும்பு கால ஆய்வுகள் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதோடைய காலத்தை வைத்து 2500க்கு மேல ஆய்வாளர்கள் அதை போக மாட்டேங்கிறாங்க. ஆனா அதை வந்து ஒரு மெகாலித்திக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இரும்பு காலம் அப்படிங்கிற காலகட்டம் தான் இருக்குது. ஆனா நம்ம இந்த கடந்த 5 வருடங்களாக இது குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் செய்து பல ரிப்போர்ட்ஸை பார்க்கும் பொழுது இங்க வந்து செம்பு நிறைய கிடைக்குது. இது ஒரு சாக்கோலித்திக் ஃபீச்சர்ஸ் வந்து இங்க அதிகமாக இருக்குது. இதை மிக நிச்சயமாக ஒரு ஆதிச்செல்லூர் சாக்கோலித்திக் என்று அழைக்கலாம். அதாவது 3000 5000 வருடங்கள் பழமையான ஒரு நாகரிகம் என்று நமக்கு மிக நிச்சயமாக இதை வந்து அழைக்கலாம் என்பதுதான் நம்முடைய. அதை நோக்கி, அதாவது மெகாலித்திக் அப்படிங்கிறதே சொல்லி 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 ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. நாம் அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இதை ஒரு சாக்கோலித்திக், செப்பு காலம் அல்லது உலோக காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் சென்று அடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஸோ இது வந்து ஆதிச்செல்லூரை பற்றி நான் ஒரு விரிவான ஆவணப்படம் எடுத்திருக்கிறேன். ஆதிச்செல்லூரை பற்றி ஒரு விரிவான ஒரு பல இடங்களில் வந்து நான் இந்த ஆதிச்செல்லூரை பற்றி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். அதனால இதை குறித்து நான் அதிகமாக சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை தாண்டி சிவகலை குறித்து சொல்லிக்கொட்டேன். இது எல்லாமே 2500 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள். இதை தாண்டி வந்து பொதிகை மலையும் குற்றால மலையும் திரிகூடமலை அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றால மலையும் மிக 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 தொன்மையானது. அது மிக நிச்சயமாக அது ஒரு இமயமலைக்கு ஒரு இணையான, அதனுடைய காலத்துக்கு இணையான அவ்வளவு பழமையான ஒரு விஷயம் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இது கொற்கை அப்படிங்கிறது வந்து ஒரு இடைச்சங்க காலத்தை சேர்ந்த ஒரு விஷயம். அது வந்து அங்கிருந்த வெண்டேர் செழியன் முதலாக முடத்திருமானியர் 79 பாண்டியர்கள் வந்து அங்க கொற்கையில ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அங்க சிலப்பதிகாரத்தை சார்ந்த வெற்றிவேல் செழியன் முதற்கொண்டு, அதாவது எப்படின்னா பாண்டியர்களுடைய தலைநகரமாக மதுரை இருந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய கமர்ஷியல் கேபிட்டலாக கொற்கை இருந்திருக்குது. இன்னும் சொல்ல போனால் கொற்கை தான் அது மிக முக்கியமான ஒரு வணிக தலைமுறையாக, கொல்ஹோய் எம்போரியம் என்று இதை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டிராவலர்ஸ் வந்து இங்க வந்து ஆய்வு செய்றாங்க. இந்த கொற்கையினுடைய பேர்ல வந்து கொற்கை கோமான், கொற்கை கோன், கொற்கை பொருணன், கொற்கை வேந்தன் என்று பல கொற்கையாள் என்று பல அறிஞர்கள் வந்து இந்த கொற்கையோடு தொடர்பு செய்து பல விஷயங்கள்ல வந்திருக்கிறாங்க. இந்த 1876 ஆதிச்செல்லர் ஆய்வு செய்த அவர் வந்து பொருணையாற்று நாகரிகம் அப்படிங்கிற புக்கை வந்து 1876 வந்து எழுதியிருக்கிறார். அவர் இந்த ஜாக்கோர் வந்து எழுதியிருக்கிறார். இதை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த விஷயங்களுக்கு பல முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ச்சியா அந்த ஆய்வுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு முழுமையான ஒரு ரிப்போர்ட்ஸ், அதாவது
கொற்கையில மறுபடியும் இப்போ 1968க்கு பிறகு மறுபடியும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. மறுபடியும் அங்க வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கான ஆய்வுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இதுல வந்து சேர நாட்டுல வந்து ஆண் பொருணை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது வந்து தன் பொருணை, அதாவது தன் அப்படின்றது குளிர்ச்சி, மூணு சொல்லி நம்ம தன் அப்படிங்கிறது தணுப்பு, அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்ல இருந்து அந்த குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு வருது. இதை தாண்டி வந்து சில அசோகருடைய கிமு 2070 கிமு 273 இருக்கக்கூடிய கிர்னார் கல்வெட்டு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும், அசோகருடைய ஃபேமஸான கல்கட்டி. அதுல கூட தாம்ப பன்னி அப்படிங்கிற பேர்ல வந்து தன்பொருணை ஆற்றை வந்து குறிக்கிறாங்க. அதாவது சவுத்துல வந்து மிக முக்கியமான, தென்ல ஒரு மிக முக்கியமான ஒரு இதுல இருந்திருக்கு. இது இவ்வளவு தொன்மையான இது இருக்கும்போது அப்புறம் நம்முடைய வட்டெழுத்து காலத்துல இருந்து 1000 வருஷ காலத்துல இருந்து தன் பொருந்தம் அப்படிங்கிற பேர் வந்து எல்லா இடங்கள்லயும் வருது. பல இடங்கள்ல வந்து இந்த கல்வெட்டுகள்ல வந்து இந்த தன் பொருந்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்தில இருந்து வரலாற்று காலம் இன்றைய காலகட்டம் வரைக்கும் தாமிரபரணி பாயக்கூடிய பொதிகை மலை, அங்க வந்து அம்பாசமுத்திரம், அப்படி திருப்படை மருதூர்ல ஆரம்பிச்சு திருநெல்வேலி வந்து செப்பறை வழியே அப்படியா கருங்குளம், சீவலப்பேரி, இந்த மாதிரி சீவலப்பேரி, கருங்குளம் இப்படியே ஆரம்பிச்சு ஆத்தூர்ல இருந்து புன்னக்கால் வரைக்கும் சேருது. இது இருமருங்கள்லையும் பல கோயில்கள், பல மண்டபங்கள், பல பண்பாட்டு எச்சங்கள், இப்படி நம்ம ஆய்வு செய்து போட்டு போனா ஒவ்வொரு கோயிலை பற்றியும் ஒவ்வொரு பண்பாட்டை, இப்ப நான் ஆதிச்செல்லூரை பத்தி உங்களுக்கு சில விஷயங்கள் பேசினேன். பட் ஆதிச்செல்லூரை பத்தியே ஒரு 1.5 மணி நேரம் வந்து பேசலாம். கொற்கையை பத்தி 1.5 மணி நேரம் பேசலாம். சிவகலையை பத்தி 1 மணி நேரம் பேசலாம். பொதிகை மலையை பத்தி 1 மணி நேரம் பேசலாம். தாமிரபரணியோட முழு வரலாறை பத்தி 1.5 மணி நேரம் பேசலாம். இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த பொருளையோடு சொல்லுது. இது பல பேர்கள் நம்ம இருக்கக்கூடிய முக்கூடல் பல்லாறு சிற்றிலக்கியங்கள் இருந்து பல இலக்கியங்கள்ல இதனுடைய பெயர்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் அது முழுக்க அது சொல்லப்படுது. அப்போ ஆங்கிலேயருடைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் அந்த நாகரிகம் வந்து ஒரு பெரிய தொடர்ச்சியை வந்து கொண்டிருக்கிறது. பல இரும்பு ஆயுதங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த ஆதிச்செல்லூரோட தொன்மையை பத்தி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும்னா சென்னை அருங்காட்சியகத்துக்கு வந்து ஒரு மிக முக்கியமான அந்த எல்லா ஆய்வு பொருளையும் பார்த்தா நீங்க மிரண்டு போயிருவீங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து அற்புதமான ஆய்வுகளை வந்து அது கொடுத்துருக்குது. இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஆய்வுகள் அனைத்துமே வந்து தமிழ்நாடு அரசு நூலாக வெளியிட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த பொருணை ஆற்றங்கரை அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஆய்வுகளாக அது கருதப்படுது. இது எல்லாமே வந்து இந்த மரபை வந்து இந்த வரலாற்று காலத்துக்கு அப்புறம் இருக்க எல்லா ஆய்வுலையும் நான் இப்போ தொடர்ச்சியா சொன்னேன். இதை தாண்டி வந்து கால்டுவெல் வந்து தன்னுடைய திருநெல்வேலி சரித்திரம் அப்படிங்கிற நூல்ல வந்து திருநெல்வேலி ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி அப்படிங்கிற நூல்ல வந்து இன்னும் விரிவான பல விஷயங்களை வந்து தாமிரபரணியோட விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இது வந்து இவ்வளவு நேரம் நான் வந்து ஓரளவுக்கு ஒரு தொல்லியல் குறித்த பார்வையை, தாமிரபரணியோட தொல்லியல் ஆய்வுகளை, மிக ஆழமான விஷயங்களை வந்து நான் பேசினேன். அது எவ்வளவு தொன்மையானது. அதாவது நான் அடிப்படையா சொல்ல வேண்டியது என்னன்னா, இது மிக நிச்சயமாக கீழடிக்கு மிக முந்திய நாகரிகம், கொற்கை, ஆதிச்செல்லூர், இந்த கொற்கை, ஆதிச்செல்லூர், பொதிகை மலை, இந்த மூன்றையுமே நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மிக அரிய உண்மைகள் வந்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட போகுது. இதை தாண்டி வந்து பொதிகை மலையான பாபநாசம் பக்கத்துல ஐயனார் குளம் அப்படிங்கிற இடத்துல தமிழி கல்வெட்டு கிடைச்சது. அந்த கல்வெட்டு வந்து நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் கிடைச்ச கல்வெட்டிலே ஒரு புளியங்குளம் கல்வெட்டு தான் ரொம்ப ஏர்லியஸ்ட் சொல்றாங்க. புலிமான் கோம்பை அப்படிங்கிற கல்வெட்டு அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிக பழமையான தமிழ் எழுத்துக்கள் கிடைத்த கல்வெட்டாக அது கருதப்படுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படையான விஷயம். அடுத்தது வந்து இந்த
தாமிரபரணி அப்படிங்கிறது வந்து இவ்வளோ நேரம் நான் அதோட தொல்லியல் விஷயங்களை பேசினேன். அதோடைய சூழலியல் விஷயங்கள்ல அது வந்து பொதிகை மலை வந்து எப்படி ஒரு ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்ககிட்ட பேசினேன். அதையும் தாண்டி வந்து இந்த சூழலியல் பார்வையில் இந்த தாமிரபரணிக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை பற்றி சில விஷயங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக பொதிகை மலை வந்து மிக ஆழமான தொல்லியல் விஷயங்களை கொண்டிருக்கிறது. அது எப்படின்னா, இந்த உங்க எல்லாருக்குமே தெரியும், பல காடுகளை அதாவது பல வகையான மாதிரி காடுகள் வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பல காடுகள்ல பல அடுக்குகளை ஒரு காடுகளை கொண்ட ஒரு இடமாக அந்த இது வந்து கருதப்படுது. நம்மளுடைய பொதிகை மலை வந்து கருதப்படுது. அதை தாண்டி வந்து பொதிகை மலையில வந்து இருக்கக்கூடிய, அதாவது பொதிகை மலையில மட்டுமே இருக்கக்கூடிய விஷயமாக நிறைய இடங்கள் வந்து நிறைய முக்கியத்துவங்கள் வந்து அங்க வந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனா, இப்போ நீங்க ஒரு குரங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வகையான குரங்குகள் இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பொதிகை மலையை எடுத்தது பாத்தீங்கன்னா 5 வகையான குரங்குகள் அங்க மட்டுமே இருக்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த 5 வகையான குரங்குகளும் ஒரே இடத்துல பல்வேறு இடங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல கொண்டைப்பனை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கொண்டைப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அந்த கொண்டைப்பனை அப்படிங்கிறது வந்து அங்க மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து இதை தாண்டி வந்து பல ஆர்கிட்ஸ் அங்க இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த தாமிரபரணியோடைய பாபநாசம் வந்து காரையாறு அணைக்கட்டு, அதுக்கு மேல வந்து பொதிகை மலை வந்து இருக்குது. அந்த பொதிகை மலை வந்து மன்னிக்கணும், இந்த போன் கொஞ்சம் இதாயிடுச்சு. இந்த பொதிகை மலை வந்து மிக முக்கியமான விஷயங்களை பல இடங்கள்ல கொண்டிருக்குன்னு நான் சொன்னேன். அந்த பொதிகை மலையில வந்து பல ஆறுகள், அதாவது பல ஆறுகளின் சரணாலயம் அப்படின்னு அதோடைய பேர். அந்த பேர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆய்வாளர்கள் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிவர்ஸ் சாங்சுரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல ஆறுகள் உற்பத்தியாகக்கூடிய ஒரு இடமாக இந்த இது வந்து கருது. இந்த இடம் வந்து கருதப்படுது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வாக ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க பொதிகை மலையை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி வந்து அங்க வந்து செடி கொடிகள் அப்படி சொல்லக்கூடியது, விலங்குகள்னு சொல்லக்கூடியது, நீலகிரி மாற்றினி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது கூட சமீபத்தில் ஒரு ஆய்வாளர் வந்து நீலகிரி மாற்றினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு விலங்கையும் வந்து கூட அங்க கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வந்து ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஹார்ன்பில் வந்து அங்க வந்து அந்த இடத்துல எல்லா இடங்களும் இருந்தா கூட அது பொதிகை மலையில அதோடைய மிக முக்கியமான இடங்கள்ல வந்து அந்த ஹார்ன்பில் வந்து அங்க வந்து இருக்குது. அது ஒரு முக்கியமானது. அதை தாண்டி வந்து அதனுடைய ஆறு தாமிரபரணி உற்பத்தி ஆகிற ஆறு, அந்த உற்பத்தியாகி அதனுடைய முதல் தொடக்கம் வந்து பூங்குளம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அந்த ஆறு வந்து உற்பத்தி ஆகுது. அது உற்பத்தி ஆகி அப்படியே பாபநாசம் வந்து போகுது. அந்த தண்ணீர் வந்து நீங்க வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஒரு குற்றால தண்ணீர் வந்து எவ்வளவு மூலிகை தண்ணீர், அதாவது தாமிரபரணி, அதாவது தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு பேரே கூட அது வந்து ஒரு சிகப்பு என்ன சொல்றது செந்நிற நீர் அப்படின்னு கூட அது அழைக்கப்படுது. அதாவது தாமிரம் அப்படிங்கிறது காப்பர், அது வந்து பல மூலிகைகள் வந்து அது சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது வந்து கருதப்படுது. அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ அப்போ வந்து இது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு எவ்வளவு முக்கியமான ஒரு சூழலியல் விஷயமாக அந்த தண்ணீர் வந்து தண்ணீர் வந்து நீங்க இன்றைக்கு வந்து பல இடங்கள்ல பொல்யூட் ஆயிருக்குது. ஆனா பாபநாசத்துக்கு மேல அந்த தண்ணீரை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணும் மணிநீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் வந்து அங்க வந்து இருக்குது.
அது வந்து ஒரு மிகுந்த ஒரு அற்புதமான அந்த தண்ணீரை பருகி நீங்கள் அதை அனுபவிச்சாதான் அந்த அனுபவத்தையே நீங்கள் பெற முடியும். நான் வந்து இதை தாமிரபரணி குறித்து பல விஷயங்கள் படிச்சிருக்கிறேன், பொதிகை குறித்து பல விஷயங்கள் படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி தாமிரபரணி ஆரம்பிக்கிற பொதிகை மலையிலிருந்து அது போய் சேரக்கூடிய இடமான புன்னக்காயில் வரைக்கும் நான் நடந்தே சென்றிருக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு முக்கியமான தகுதி. அதாவது இந்த தாமிரபரணியும் ஆதிச்செல்லூரையும் சிவகலையும் பற்றி படித்து தெரிஞ்சு கொண்டிருக்கிற செய்திங்கிறது வேற. ஆனால் பொதிகை மலையிலிருந்து ஆரம்பித்து பாபநாசம் அதோட புன்னக்காயில் வரைக்கும் அதோடைய நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்தே சென்று அதாவது பொதிகை மலை பயணம்ங்கிறது ஒரு மிக முக்கியமான கஷ்டமான ஒரு பயணம். அது கூட நான் பண்ணிருக்கிறேன். அங்கே போய் தாமிரபரணி உற்பத்தி ஆகிற இடத்துல பூங்குளம்னு ஒரு இடத்துல வந்து ஓர் இரவு தங்கி அதோடைய இன்பத்தை வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறேன். ஸோ அப்போ வந்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஆய்வுகள், இதனுடைய தொல்லியல் விஷயங்கள், சூழலை விஷயங்களை தாண்டி அந்த தண்ணீரை சார்ந்த திருநெல்வேலி மக்களுடைய வாழ்க்கையை வந்து நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். அதாவது காலையில் 6 மணிக்கு ஆற்றுல போய் குளித்து சாயந்தரம் 6 மணிக்கு வரைக்கும் ஆற்றுல குளிக்கிற ஆட்கள்லாம் இன்னுமே இருக்காங்க. நானுமே அப்படி இருந்திருக்கிறேன். ஸோ அந்த 24 மணி நேரமும் தண்ணி ஓடுற ஒரு ஆறு, வருஷம் முழுக்க ஒரு தண்ணி ஓடுற ஒரு ஆறுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த உலகத்திலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளைமேட் எமர்ஜென்சிக்கு எதிரான கிளைமேட் எமர்ஜென்சி நாம் அதாவது அதுக்கு எதிராக நாம் சொல்லக்கூடிய ஒரே சூழலியல் பார்வை, சூழலியல் தடம் அப்படிங்கிறது தாமிரபரணியா நான் பார்க்குறேன். சாதாரண விஷயமா அதை பார்க்கல. அது வந்து ஒரு மக்களுடைய வாழ்க்கை. அங்கே பத்தம்பட பாயின்னு அங்கே அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய செடி, அந்த தண்ணீர் இருக்கக்கூடியிலிருந்து தான் அந்த பத்தம்பட பாய்ங்கிறது கோரை வந்து உருவாகுது. அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நாகரிகம், அந்த மக்கள் வந்து தாமிரபரணி கரைகளில் ஆரம்பிக்கிற இடத்துல அது சேர்ற இடத்துல இரு புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாழுகிற வாழ்க்கை, அது அவர்களுடைய அந்த பண்பாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய மரபை வந்து அது வந்து கொண்டிருக்குது. இன்னும் உங்களுக்கு ஆச்சரியமா சொன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலத்துல நான் சொல்றது இப்போ வந்து சாக்கடையா மாறி இருக்குது. ஒரு 15-30 வருடங்களுக்கு முன்னாடி வந்து மக்கள் வந்து தங்களுடைய இட்லிய உணவு கொண்டு போயிட்டு அந்த இட்லியை வந்து படித்துறையில உட்கார்ந்து இட்லியை வந்து தண்ணிக்குள்ள போட்டு அந்த தண்ணி ஊறுனதுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளவு சுவையா இருக்கும் அந்த இட்லி அப்படின்னு. அந்த தாமிரபரணி தண்ணிக்கு தாமிரபரணி அல்வான்னு சொல்றது கூட அந்த தண்ணீர் தான் காரணம். ஸோ இப்படி வந்து ஒரு தண்ணீர் வந்து எவ்வளவு முக்கியமானதாக அந்த சூழலியல் விஷயங்கள் இருக்குன்னு பார்க்குறோம். இது எல்லாமே அதனுடைய சூழலியல் அதனுடைய முக்கியத்துவமாக அது வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர் பாசனத்தை கொண்டிருக்கிறது. இந்த கடைமடை திருநெல்வேலிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடைமடை விவசாயத்திலிருந்து அந்த தண்ணீர் வந்து எவ்வளவு பெரிய மக்களுடைய நெல்லும் வாழையும் பல்வேறு விஷயங்கள் ஒரு செழிப்பான பூமியா எப்படி இருக்குது அதை நீங்க நேரில் வந்து நீங்க எல்லாரும் தாமிரபரணியை வந்து நாம எல்லாரும் எவ்வளவோ இடத்துக்களுக்கு கோயிலுக்கெல்லாம் போறோம், எவ்வளவோ விஷயங்களுக்கு போறோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இளைஞர்களும் தாமிரபரணியோடைய ஆரம்பத்திலிருந்து அதோடைய சேர்ற இடம் வரைக்கும் நடந்து சென்று அதோடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். சூழலியல் வந்து வார்த்தைகள்ல சொல்ல முடியாது, சூழலியலை வந்து பேச முடியாது. சூழலியல் செய்திகளை வந்து நம்ம வந்து பேசி சொல்றதை தாண்டி இது எவ்வளவு இன்பமானது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த ஈஸ்தட்டிக்ஸை பத்தி பேசவே மாட்டேங்கிறோம். நம்ம இப்ப கருவேல மரத்தை பத்தி பேசுறோம், அது எவ்வளவு அழிவானது எல்லாம் பேசுறோம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி வந்து நம்முடைய அழகான தமிழ்நாட்டை வந்து கோரமான காட்சிகளா மாத்திருச்சு அப்படின்னு என்னை போன்ற ஒரு புகைப்பட கலைஞர்களுக்கும் ஓவியர்களுக்கும் தான் தெரியும். ஒரு லேண்ட்ஸ்கேப்பையே வந்து அந்த கருவேல முள்ளு வந்து எப்படி அழிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ வந்து வெறுமனையா வந்து பாசன வசதி அந்த தண்ணீரை நாம குடிக்கிறோம் அப்படி பௌதீகம் தாண்டு வந்து
நம்முடைய மன ரீதியாக அகரீதியாக நம்முடைய ஆறு வந்து நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டே இருக்குது. அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. இப்போ நாம் வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு இடையில ஒரு சண்டை வருது. 2 பேரும் காலையில இருந்து சண்டை போட்டே இருக்காங்க. மாலை வந்து கடற்கரையில அமர்றாங்க, ஒரு குளத்தங்கரையில அமர்றாங்க, ஒரு ஆற்றங்கரையில அமர்றாங்க. அந்த ஆற்றங்கரை வந்து அந்த இரு உறவையும் வந்து சமணப்படுத்துது. ஸோ இந்த சமணப்படுத்துற விஷயம்தான் நம்மளுக்கு தேவை என்னைய பொறுத்த வரைக்கும். அதனுடைய எல்லா விஷயங்களையும் தாண்டி மனிதன் வாழ்வதற்கு, ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு, மனித ஒரு ஆற்றோட்டமான வாழ்க்கைன்னு நம்ம சொல்றோம். ஆற்றோட்டமான ஒரு வாழ்வு ஒரு உறவுகளுக்கு இடையில இருக்கிறதுக்கு வந்து தண்ணீர் ரொம்ப அவசியம். இது நான் சொல்றது வந்து நான் ஒரு எளிமையான வார்த்தைகள் சொல்றேன், என்னால அதை விவரிக்க முடியல. அதாவது என்னன்னா, அது வந்து தண்ணீரை காண்பதும், தண்ணீரை வந்து ஓடுகிற தண்ணீரை நம்ம கண்ணால காண்பதும், ஓடுகிற தண்ணீர்ல குளிப்பதும், அந்த தண்ணீரின் அருகிலே அமர்வதும், அந்த தண்ணீரின் சத்தத்தை கேட்பதும் நம்மளுடைய தொன்மையான ஜீன்ல வந்து இருக்குது. ஸோ அதை நாம் எப்போதும் தேடி தேடி அலையணும். அந்த தண்ணீருடைய சத்தம் தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன அருவி, சின்ன நீரோடை வந்து ஓடுகிற சத்தம் தான் இன்னைக்கு இருக்கிற யுத்தங்கள், இன்னைக்கு இருக்கிற சூழலியல் அழிவுகள், இது எல்லாவற்றையுமே எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நிறைந்தது. ஸோ அதனுடைய அருகில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது, அதை பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நாம வந்து ஒரு டூர் போறோம், தொல்லியல் பல கோயிலுக்கு போறோம், அங்க போறோம், பில்டிங்கை பார்க்குறோம், மால்ஸை பார்க்குறோம், விடுமுறை நாட்கள். அதை தாண்டி வந்து விடுமுறை நாட்கள்ல ஆறுகளை போய் பார்க்க வேண்டும். எப்படி வந்து நான் வந்து தாமிரபரணி மட்டுமல்லாம காவிரி முழுக்க, தென்பெண்ணை முழுக்க, பாலாறு முழுக்க நடந்து தெரிந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தியிருக்கிறேன். எல்லாவற்றையும் நடந்து ஒரு இன்ச் பை இன்ச்சா நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ இந்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது, அதை பேச முடியாது, அந்த அனுபவங்களை நாம டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. அப்போ வந்து அது ஒரு தனித்த ஆறு வந்து நம் உடலுக்கு உள்ளாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா மனிதனுக்கும் உள்ளாக ஒரு ஆறு ஓட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த ஆறு ஓடுகிறது என்பதுதான் சூழலியல். இந்த ஆறு ஓடும், இந்த ஆறு அழியும், மனிதனுக்கு உள்ளாக ஓடக்கூடிய ஆறு அழியும் போதுதான் மனுஷன் வன்முறையாளனாக மாறுறான், மனுஷன் யுத்தங்களை நோக்கிறான், சூழலியல் அழிவுகளை ஏற்படுத்துறான். இப்ப நம்முடைய பிரச்சனை என்னன்னா, வெளியே இருக்கிற ஆறுகளை அழிப்பது மட்டும் இல்லை, வெளியவே ஆறு ஓடல, அப்ப உள்ளுக்குள்ள எப்படி ஆறு ஓடும்? ஸோ அப்போ இந்த ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரே ஒரு ஆறையும் வந்து தமிழக மக்கள் வந்து தங்களுடைய ஆறாக கருதி அந்த விஷயங்களை, அந்த ஆறை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த ஆறு தாமிரபரணி வந்து அழிவுக்குள்ளாகி கொண்டிருக்கிறது, அல்லது அழிந்து கொண்டிருக்கிறது, அல்லது சில இடங்களில் அழிந்து விட்டது என்று சொல்லலாம். ஏன்னா திருநெல்வேலிங்கிற ஊருக்குள்ள வரும்போது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு இருக்கிற அறிவு கூட அரசாங்கத்துக்கு இல்லையேன்னு நம்மளுக்கு வேதனையா இருக்கு. திருநெல்வேலியோட ஒட்டுமொத்த சாக்கடையும் வந்து அந்த ஆற்றில் வந்து கலக்குது. அதுலதான், அதாவது அந்த திருநெல்வேலி நகரத்தினுடைய ஒட்டுமொத்தமான சாக்கடையும் வந்து கழிறாங்க. திருநெல்வேலிக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டியா அறிவிச்சு ஆயிரக்கணக்கான கோடிகள் வந்து அது செலவழிக்கிறாங்க. ஆனா வெறும் ஒரு 100 கோடி செலவழிச்சு அந்த தண்ணீரை வந்து உள்ள விடாம, அது வந்து குடிநீர் இன்னைக்கு உலகத்தின் அது வந்து ஒரு ப்ளூ கோல்டு, அது வந்து ஒரு உலகத்தின் விலை விதிக்க முடியும். அந்த தண்ணீரை தான் பாட்டில் ஆக்கி எல்லாரும் விற்கிறாங்க. பெப்சியும் கொக்கோ கோலா பிளான்ட் கங்கை கொண்டான்ல சிப்காட்ல இருந்து டன் கணக்குல வந்து அங்க இருந்த தண்ணி எடுக்கிறாங்க, லிட்டர் கணக்குல. அந்த தண்ணீரை வந்து மிக குறைந்த விலைக்கு எடுத்து குறைந்த விலைக்கு அரசாங்கத்துக்கு செலுத்திட்டு மிக அநியாய விலைக்கு விற்கிறாங்க. அவ்வளவு அற்புதமான குடிநீரை வந்து எப்படி சாக்கடையை கடக்கிறதுக்கு மனசு வருது? மக்களும், அதாவது ஒரு தனிப்பட்ட அரசாங்கத்தை மட்டும் மக்களும் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழகியல், நீரை சார்ந்த வாழ்வியல் எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. மேக்சிமம் குப்பையை வந்து ஆற்றுலதான் வந்து அது போடுறாங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய அழிவுகளை வந்து இருக்கு. அப்போ வந்து ஒரு திருநெல்வேலி ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக்கு அறிவிக்கப்பட்டு 1000 கோடி அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணுது, வெறும் கட்டடங்களா கட்டப்படுது. அந்த மக்கள் கேள்வியும் கேட்க, எங்களுக்கு கட்டடங்கள் வேண்டாம், எங்களுக்கு நதிகளை சுத்தப்படுத்துங்கன்னு கேட்கறதுக்கு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய, மக்களுக்கு அந்த சுதந்திரம் வழங்கப்படலை. மக்கள் வந்து 1000 கோடியை எப்படி செலவழிக்கணும்னு மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. 1000 கோடியை எப்படி வந்து செலவழிக்கணும்னு மக்கள் அந்த கருத்துக்களுக்கு சொல்லப்படப்பட, அவங்க வந்து இந்த 1000 கோடியை வந்து எங்களுடைய தேவைக்கு நீங்க செலவழிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அரசாங்கம் இல்லை.
1000 கோடி கிடைச்ச உடனே அது முழுக்க முழுக்க கட்டடங்களாகவே மாற்றப்படுது. ஒரு தண்ணீரை காப்பாற்ற வெறும் அதுல 1000 கோடியில ஒரு 10 கோடி, ஒரு 10%, ஒரு 100 கோடி செலவச்சிருந்தா அந்த ஒட்டுமொத்த தண்ணீரையும் சுத்திகரிக்கப்பட்டு அது ஆத்துக்குள்ள விடலாம். அந்த கழிவுகளையே விடாம நம்ம சுத்திகரிக்கலாம். எப்படி பல திட்டங்களை உருவாக்கி இருக்கலாம். அந்த இன்னைக்கு ஒரு வற்றாத ஜீவ நதியான ஆறுகளை காத்திருக்கலாம். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்ன, இந்த தமிழ் சான்றோர் பேரவையில இந்த என்னுடைய உரையை கேட்கும் எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, இது நான் ஏதோ வடார்காடு மாவட்டத்தில் இருக்கேன் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. எல்லாமே பாபுலார் சொன்ன மாதிரி இது இந்த உலகம் கடல் ஒரு ஒற்றை உயிர்னு பாபுலார் நெருடா சொன்னாரு. சிங்கிள் பார்ட்டிகல். இந்த கடல் ஒற்றை உயிர்னு சொன்னாரு. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகமே ஒற்றை உயிர் அப்படின்னு சொல்லுது. ஒரே உயிர் தான். அப்ப நீங்க ஒரே உயிரா இருக்கக்கூடிய கடலால் இந்த உலகம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒற்றை உயிர்ல எங்க பிரச்சனைனாலும் அது எல்லா இடத்துலையும் பாதிக்கும். அப்போ என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இது எந்த மாவட்டத்துல நீங்க இருந்தா கூட உங்களுடைய நதியாக இந்த தாமிரபரணியை பார்த்து நீங்க எல்லாரும் இந்த தாமிரபரணிக்காக போராடி, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நதி, 24 மணி நேரமும் தண்ணி ஓடுற நதி, வருடம் முழுக்க தண்ணி ஓடுற நதி, அந்த தண்ணீரை எல்லாரும் அனுபவிக்கணும். அதை ஆலைகளுக்கும் கங்கை கொண்டான்ல இருக்கக்கூடிய பெப்சிகளுக்கும் கொடுக்காம மக்களுடைய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தி நீண்ட நெடிய காலம், பல ஆயிரம் வருடம் ஓடக்கூடிய அந்த நதியை நீண்ட நெடிய காலம் இன்னும் ஓட வைக்கணும். அதுக்காக நாம எல்லாரும் உழைக்கணும் கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஸ்ரீனிவாசன் சார், மிக சிறப்பான உரை. ஒரு மகிழ்ச்சி. அமெரிக்கால அடிக்கிற ஒரு பட்டாம்பூச்சியோட ரெக்கையில வர காற்று உலகமெல்லாம் ஒரு புயலை ஏற்படுத்த மாதிரி, ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட் மாதிரி எங்கேயோ இருக்கோம். நம்ம ஒரு இந்த நதியை பத்தி நமக்கு ஒரு கண்டிப்பா இந்த நதி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்குதுன்ற மாதிரி ஒரு சொல்ல முடிச்சிங்க. ரொம்ப சிறப்பான உரை. நன்றி. மகிழ்ச்சியா. நன்றியா. காணாமல் போன குழந்தை தன்னுடைய பெற்றோர்களை கண்ட பின்பு ஏற்படும் ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, தன்னுடைய பெற்றோர்களை அறியாத குழந்தை பெற்றோர்களை காணும்போது ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா, அப்படிதான் நம்ம எல்லோருக்குமே நம் வரலாறே இல்லாதவர்கள் நம் வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள். அதனால நம்முடைய வரலாறு என்னவென்றே தெரியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள்லாம் இதற்காக பெரும் பங்களிப்பை கொடுத்து இது ஒரு சிலிர்ப்பூட்டுகிற உரையாகவும் அதே நேரம் தகவல் களஞ்சியமாகவும் அவருடைய உரை ஒன்றை கேட்கும் பொழுது பெருமை ஒரு புறம், இன்னொரு புறம் ஏக்கம். சற்று இவ்வளவு பெருமையுடைய இடங்களை ஆனால் நாம் எப்படி வைத்திருக்கோம் என்று நினைக்கும் பொழுது சற்று குற்ற உணர்வும் ஏக்கமும் ஏற்படுவது உண்மைதான். நன்றி உங்களுடைய மிக சிறப்பான உரைக்கு. தொடர்ந்து உரையாடுவோம். எல்லோரும் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பா சௌரியண்ணா மாந்தவியல்ல மிகுந்த ஆழ்ந்த அறிவும் அதில் ஈடுபாடும் கொண்டவர்கள். அதனால சௌரியண்ணா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். சௌரியண்ணா இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். சரி, நான் இணையட்டும். அடுத்தது நம்மளோட இயக்குனர் ராசி இழப்பண்ணா இருந்திருக்கிறார். ராசி இழப்பண்ணா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் அண்ணா, நீங்க ஒரே முழுவதும் கேட்டிருக்கீங்க, ஆரம்பத்தில் இணைஞ்சிட்டீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு நீண்ட வருடங்களுக்கு முன்னாடி தெரியும். ரொம்ப ரொம்ப டெடிகேட்டிவ் எல்லாத்தையும் சமூகத்திலையும்ன்றது தெரியும். ஆனால் இந்த ஒரு சரளமான உரை உண்மையிலேயே மெய் சிலிக்க வைக்கிது. அவருடைய ஆவணப்படங்களுடைய அந்த இது பார்த்தவங்கலாம் தெரியும், ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும். அவருடைய உரை ஒரு சமூகத்தில் மக்கள் எல்லோரும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். உண்மைதான். ஆனால் அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வி ஆரம்பத்திலேருந்தே இருக்குது. நம்முடைய பிரதிநிதிகளாக நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு தெருவிலேருந்து அனுப்புகிறோம், அப்புறம் ஒரு கிராமங்கள்லேருந்து அனுப்புகிறோம், நகரங்கள்லேருந்து அனுப்புகிறோம், அப்புறம் பாராளுமன்றத்தில் அனுப்புகிறோம். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? வெளிநாடுகளிலே இருக்காங்களா? இங்கே தானே இருக்காங்க. தன்னுடைய மக்களையும் தன்னுடைய தேசத்தையும் சுற்றி பார்க்கணும் இல்லையா? தன்னுடைய பிரச்சனை தீர்க்கணும் இல்லையா? இன்னும் சுதந்திரம் வாங்கி 78 வருஷம் கழிச்சு கூட யாராவது ஜனங்க போராடின பிற்பாடு எடுத்து போய் சொல்லணும் இப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கின்றது ஒரு வருத்தமான சூழல் தான். அவர் சொன்னார் 20 சென்ட் மட்டும்தான் பாராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னு. உண்மைதான். அது பல்வேறு ஒரு அகல
திட்டத்தில் பண்ணாக்கா நம்முடைய தொன்மை கூட தெரிய வாய்ப்பு இருக்குது. பல்வேறு விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தினார். அந்த சொற்களுக்கு சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. நன்றி. தோழர் ராசி அவர்களே மிக்க நன்றி. மகிழ்ச்சி. நன்றி ரசிகர்னா. அடுத்தது நம்மோடு ஜீவா இருக்கார். வணக்கம் ஜீவா, இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம் அரவிந்த். வணக்கம் தோழர். அருமையான உரை. எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல, எனக்கு மற்றவங்களுக்குலாம். பட் எனக்கு எல்லாமே புதுமையாக இருந்தது, புதுசாக இருந்தது. இவ்வளோ ஒரு பேஷனேட்டாக ஒரு இதையும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதோட சேர்ந்து பயணித்தேன். அதோட அந்த அந்த உணர்வுகளை வந்து நீங்கள் மட்டும்தான் அதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அது ஏதாவது ஆவணப்படமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஏதாவது பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. இருக்கு தோழர், அது இணைப்பு அனுப்புறேன். அவருக்கு நான் அரவிந்துக்கு அனுப்பிடுறேன், அவர் எல்லாருக்கும் அனுப்பிடுவார். நன்றி 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 தோழர். ரொம்ப அருமையாக பண்ணீங்க. உங்களோட ஆதங்கம் புரியுது. எல்லாருக்குமே அந்த ஆதங்கம் தான். ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னு நம்புவோம். நிச்சயம் ஜீவா. இந்த இடத்துல வந்து நான் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு வளம் குறையா வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் முனைவர் விதுபால் அவர்கள் நம்மோடு வந்து உரையாற்றிய நினைவிருக்கும். ஒரு ஆற்றையை மீட்டெடுத்த ஒரு பெரும் வீர சாகச கதை போல ஒரு கதை. அவர்கள் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அந்த ஆற்றை மீட்டெடுத்த கதை. அவர் இன்று ஆரம்பத்திலிருந்தே இணைந்து நம்மோட இந்த அவையில் வந்து இணைஞ்சு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பேசின அந்த நிகழ்வோட பதிவு மேலே உங்களுக்காக வந்து குத்திருக்கேன், மேலே உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நான் ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் அதையும் கேளுங்க. அதாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கணும்னா அவங்க வந்து மிகச்சிறந்த உதாரணமாக முனைவர் விதுபால் அவர்கள் நம்மளுக்கு வந்து வழிகாட்டியிருக்கிறாங்க. அந்த அந்த நிகழ்வுடைய ஒளிப்பதிவு உங்களுக்கு எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்ககிட்டே கூட கேட்கலாம். வணக்கம் விதுபாலா, நன்றி இணைந்ததற்கு. உங்களுடைய கருத்துக்களை தான் நீங்கள் பதிவிடுங்க. மியூட்டில் இருக்கீங்க, இணைப்பில் இருக்கீங்களா? தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம், மகிழ்ச்சி, நன்றி இணைந்ததற்கு. தொடருங்கள். தாமிரபரணி அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டேன். எத்தனை பேர் திருநெல்வேலியில இருந்து உள்ளவங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. பட் திருநெல்வேலியே சாராத ஒருத்தங்க வந்து இவ்வளோ தூரம் அதை இன்டென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும். நான் வந்து திருநெல்வேலி தான். நீங்க திருநெல்வேலி? ஓகே. நான் திருநெல்வேலியிலே பிறந்து வளர்ந்தவன். ஓ, வெரி குட் வெரி குட். எந்த ஊரு சார்? நான் திருநெல்வேலி டவுன். திருநெல்வேலி ஊரே தான். ஓகே ஓகே. ஸோ நாங்கள் வந்து இந்த பழையாறு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழையாறு அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து சீரமைக்கிறதுக்கு அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். அந்த ஆறுக்கு ஒர்க் பண்ணும்போது நிறைய கம்யூனிட்டியோட ஒர்க் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து என் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இந்த சைடு எப்படி தாமிரபரணி தூத்துக்குடியை நோக்கி ஓடுதோ, புன்னைக்காயல் நோக்கி, அதே மாதிரி அந்த சைடு குளித்துறையாறை தாண்டி அங்கேயும் தாமிரபரணின்னு தான் அந்த மலைக்கு அந்த சைடுல உள்ளக்கூடிய தண்ணி எல்லாம் அப்படி பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி அந்த சைடு போய் அதுவும் தாமிரபரணின்னு தான். ரெண்டாவது நீங்க சொன்ன அந்த தாமிரபரணே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீலங்கால ஓடுறது, இது எல்லாமே வந்து குமரி கண்டம் வந்து இருந்தப்போ, லெமூரியா கண்டம் இருந்தப்போ அந்த அந்த குமரி கண்டத்துக்கான தண்ணி தான் இந்த ஆறுகள் வந்து கொண்டு போய் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான தண்ணி குமரி கண்டத்துல மலைகள் பெருசா இல்லை, ஒரே ஒரு சின்ன மலை தான் இருந்ததா சொல்றாங்க. ஸோ இந்த தண்ணி தான் போய் அந்த இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் பெரிய ஒரு சின்ன வெள்ளம் வந்தா கூட அழிகிறதுமே வந்து இந்த அளவுக்கு அதிகமான லெமூரியா கண்டத்துக்கான தண்ணி வந்து ஒரு சின்ன லேண்ட் மாஸ்லயே வந்து முடிகிறதுனாலையும் அப்படிங்கிறதும் அங்க உள்ள மக்கள் வந்து நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நான் இப்போ தாமிரபரணிக்காக இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ரிவர் பேசினை வந்து ஃபர்ஸ்ட் ஜிஐஎஸ் மேப்பிங் மூலமா முதல்ல மேப் பண்ணலான்னு அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். பாபநாசத்துல நீங்க சொன்ன மாதிரி அந்த தொடங்குற இடத்துலயே ஒரு 2 வாரம் முன்னாடி தான் போய் அந்த தலையணை பக்கத்துல அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே அந்த தாமிரத்தினுடைய ஒரு நாள் 24 hours வந்து நம்ம காப்பர் செம்புல
நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் குடிச்சா என்ன சுவை இருக்குமோ அந்த சுவை இப்பவும் அந்த ஆத்துல இருக்கு. அதனால இன்னைக்கு கூவம் மாதிரி இப்ப கூவம் அப்படின்னு சொல்லி நாம ஏதாவது ஒரு பொருளுக்கோ இல்ல ஏதாவது ஒரு உணவுப் பொருளுக்கோ இல்ல கடைகளுக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணுக்கு இன்னைக்கு வந்து சென்னை மக்களோ இல்ல சென்னை சார்ந்த இடங்கள்ல இருக்கிற அந்த கூவம் நதி ஓடக்கூடிய கரையில இருக்கிற மக்கள் பெருமையா கூவம் பேக்கரின்னு சொல்லி ஒருத்தங்க துணிஞ்சு அதுக்கு பேரு வைப்பாங்களா அப்படின்னு கேட்டா வைக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கும் தாமிரபரணின்னு தலை நிமிர்ந்து இன்னைக்கும் நம்ம மக்கள் வந்து அந்த ஒரு ஆயிரக்கணக்கான பெயர்கள் தாமிரபரணி பேர்ல இன்னைக்கும் சொல்லி அந்த அந்த பேரை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோட இன்னைக்கும் சொல்றாங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து இன்னைக்கு நம்ம எதுவுமே செய்யல அப்படின்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள்லயே வந்து எப்படி கூவத்தை வந்து நாம எந்த ஒரு இதுக்கும் பேர் வைக்கிறதுக்கு நம்ம அசிங்கப்படுவோமோ அதே மாதிரி அந்த தாமிரபரணிங்கிற பேருக்கும் ஒரு இது வந்துருமோன்ற பயம் இருக்கு. ஏன்னா அந்த பாபநாசத்துல போய் பார்க்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாவத்தை தொலைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர்றாங்க. இப்போ அது நிறைய ஜோசியக்காரர்கள் வந்து இந்த இடத்துக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஏஜென்ட்டுகளா இருந்து செயல்பட்டு இந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லி இங்க இவங்களுக்கு பரிகாரம் பண்றதுக்குன்னு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அது 5 இடங்கள்ல நீங்க குறிப்பிட்டீங்க, பாபநாசம், திருவிடைமருதூர், இதுல எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கிறாங்க. வசதிகளுக்கு தகுந்தாப்புல அவங்கள 5 இடத்துக்கும் பரிகாரம் பண்ண சொல்றது, இல்ல 2 இடம் இல்ல 1 இடம் அந்த மாதிரி பண்றாங்க. அங்க போய் டன் கணக்குல ஆயிரக்கணக்கான டன்னுகள் வந்து துணிகளை உள்ள அவங்க கலட்டி போட்டுட்டு வர்றது மட்டும் இல்லாம இறந்தவர்களோட துணியை மூட்டையா கட்டி உள்ள போடுறது எல்லாமே இருக்கு. அது பக்கத்துல இருந்தே தான் அந்தந்த பஞ்சாயத்துகளுக்கு, யூனியன் பஞ்சாயத்துக்கு தண்ணியும் குடி தண்ணீரும் எடுத்து கொடுக்குறாங்க. அங்க வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் குறிப்பிட்ட அந்த அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அவங்களோட ஆஸ்பீஷியஸ் டேஸ்ல வந்து நிறைய பேரை அது மாதிரி அனுப்புறாங்க. இந்த நாள்ல போங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இப்ப கடந்த ஒரு 10 வருஷமா தான் இந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கதா சொல்றாங்க. அதுல வந்து அங்க வந்து ஒரு கழிவறை வசதிகள் கிடையாது. டெம்பரரி டாய்லெட்ஸை வைக்கிறாங்க. விடிய காலம் ஒரு 2 மணி 3 மணிக்கு அதை அப்படியே திறந்து அந்த மலக்கழிவுகளை வந்து ஆத்துல திறந்து விட்டுறாங்க. அது மாதிரி அங்க உள்ள எல்லா பரிகார மண்டபங்களோட கழிவுகளும் அங்கதான் வந்துட்டு இருக்குது. இப்பதான் வந்து 500 ரூபாய் ஃபைன்னு சொல்லி சப் கலெக்டர் வந்து ஒரு ஆர்டர் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்றது பெரிய சிரமமா இருக்கு. ஸோ அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு குறைந்தது 1 லட்சம் பேர் ஒரு 2ல இருந்து 3 கேன் தண்ணி வாங்கினா ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய் போட்டா கூட 1 கோடி ரூபாய் ஆயிடும். அத 1 கோடி ரூபாய் இருந்து மக்களோட கான்ட்ரிபியூஷனும் இருந்ததுன்னா ஒரு 1 இயர்லயே வந்து அதை ஒரு வேற ஒரு மாற்றத்துக்கு அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம். அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இதை கேட்கும்போது. நிறைய பேர் அந்த உணர்வுகளால அதை ஃபீல் பண்றோம். பட் தரையில இறங்கி செய்யறது தான் ஏன் இவ்வளவு காலதாமதம் என்னன்னு தெரியல. அது ஆனா அதுக்கான வேலைகள் வந்து இதெல்லாம் நீங்க சொல்லுங்கலாம் கேட்கும்போது வேகமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் வந்து வருது. ரொம்ப நன்றி உங்களோட மகிழ்ச்சிமா. இதுல வந்து நான் ஏற்கனவே பேசின இந்த ஒரு திருச்சியில பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில அந்த ஒரு ஆய்வாளர் சொன்னார் இல்லையா, சோமசுந்தரம், அவரை பத்தி பேசினேன். அவரு அந்த பழையாறு பத்தியும் நீங்க அவரை தொடர்பு கொள்ளலாம். அவர் அந்த பழையாறு தான் பக்ருளி ஆறு அப்படிங்கிறத அவருடைய ஆய்வுகளில் சொல்றாரு. ஸோ அதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். அவருடைய ஆய்வுகளை படிச்சு நீங்க அவரை மீட் பண்ணி அவரோடையும் உங்களோட சேர்ந்து நீங்க வேலை செய்யலாம். கண்டிப்பா சார். பழையாறு பத்தி கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் பண்ணிட்டோம். பண்ணி இதை அடுத்த வாரம் நீங்க பண்ற டாக்குமெண்ட் வேற, நான் சொல்ற டாக்குமெண்ட் வேற. நான் சொல்றது வந்து உலகத்தின் மிக முக்கியமான ஆய்வாளர்கள் வந்து அது சேட்டலைட் இமேஜரியில பண்றாங்க. நீங்க அவங்களோட பேசும்போது தான் அந்த அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா இன்னைக்கு இருக்கிற அறிவியல் பேஸான ஒரு டாக்குமெண்ட் வேணும். அதுக்கு அவருடைய டாக்குமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க அதை கேட்கணும். தனியா பேசலாம், நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா அதையும் நாங்க பயன்படுத்திக்கிறோம். மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க விதுபலாமா. ஏன்னா தமிழர்களுடைய ஆன்மீகம் என்பது இயற்கையை போற்றுவதுதான். ஆன்மீகம் என்கிற பெயரில் இயற்கையை அழிப்பது பெருங்கொடுமை. எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கும் என்று நம்புவோம். அது பற்றியும் பேசுவோம். இது தமிழ் சான்றோர் பேரவையின் சிறப்பு நிகழ்வு. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் சிறப்பு நிகழ்வில் நடந்திருக்கிறோம். தாமிரபரணி தொல்லியலும் சூழலிலும் என்கிற தலைப்பில் ஆவணப்பட இயக்குனர், பூவுலகின் நண்பர்கள் பத்திரிகையின் சிறப்பாசிரியர்
சுற்றுச்சூழல் ஆர்வலர், புகைப்பட கலைஞர், இப்படி பல்வேறு பன்முகங்களை கொண்ட ஆளுமை சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்து சிறப்புரையாற்றி கொண்டிருக்கார், நம்மோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பற்றி பேசுவோம். சௌரியண்ணா இணைப்பில் இருக்கீங்களா? வந்துட்டீங்களா நீங்கள்? சௌரியண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் ஒரு பாதி கேட்டேன் பாதி கேட்கலன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ராசி பேசுனது கேட்டேன், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இவங்க பேசுனது, சீனிவாசன் பேசுனது ஒரு சிறப்பான காம்பினேஷன். தொல்லியலும் சூழலியலும்ன்ற தலைப்பே ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு அது வித்தியாசமா இருந்தது. தொல்லியலும் சூழலியலும். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், சிறப்பாக சொன்னாங்க. 2-3 செய்திகள் கேட்கணும்னு ஆசை. அது சில விஷயங்களை ஞாபகப்படுத்துச்சு, சில விஷயங்களை கேட்கணும்னு தோணுனேன். ஞாபகப்படுத்தின விஷயங்கள் முதல்ல சொல்றேன். அது கேள்வி இல்லை, ஞாபகப்படுத்தின விஷயங்கள் தான். அது என்ன ஆதிச்சநல்லூர் கூட்டு போனது தோப்பா அவர்கள் தான். தோப்பா தான் கூட்டு. ஆமா, அது ஒரு பெரிய வாய்ப்பு என்னுடைய வாழ்நாள்ல. அவங்க கூட்டு போய் எனக்கு அதனுடைய முழுசையும் சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பெரிய அதுல ஆர்வம் உண்டு, அதனால அவங்க கிட்டத்தட்ட அது முழுசையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் சீரியஸா அதில் ஒன்றும் தொடர்ச்சியாக அதை படிக்கல. ஆனால் ஒரு நேரத்தில் படித்தேன். ஆதிச்சநல்லூர் ஒரு போர்ட் சிட்டியா இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு கடற்கரை நகரா இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க படிச்ச ஞாபகம், அது உண்மையா அது இல்லையா? ஆமையா, அதாவது என்னன்னா கொர்க்கை தான் இதோட எல்லாத்துக்கும் பேஸ். கொர்க்கை தான் கடலை ஒட்டி இருந்தது. இன்னைக்கு 5 கிலோமீட்டர் அது கடலை விட்டு உள் வாங்கிருச்சு. கடல் அது இப்ப கடல் இருந்ததுக்கான அறிகுறியா அது இல்லை. ஆனா கொர்க்கைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆற்றின் வழியா நம்ம இன்னைக்கு கற்பனை பண்ணியிருக்கிற ஆறை விட பல மடங்கு ஆறு விரிவா இருந்துச்சு. அது காவிரியா இருக்கட்டும், எல்லாமே விரிவா இருந்துச்சு. அதாவது கடல்ல இருந்து ஆறு வழியா ஊருக்குள்ளேயே எவ்வளவு பெரிய கப்பலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஸோ அப்போ கொர்க்கையில இருந்து ஆதிச்சநல்லூர் வரைக்கும், ஏன்னா இங்க அதுக்கான நிறைய சான்றுகள் கிடைச்சிருக்குது. கொர்க்கையில எல்லா கடல்ல போர்ட்ல எல்லா விஷயங்கள் நடந்ததுக்கான எல்லா தரவுகளும் நம்ம கையில இருக்கு. இந்தியாலே எல்லா தரவுகளும் இருக்க, காசுகளா இருக்கட்டும், யவனருடைய விஷயமா இருக்கட்டும், ரொமானியன் அந்த வழக்கமே அந்த ஆம்பர் அது சொல்லக்கூடிய எல்லாமே கொர்க்கையில கிடைச்சிருக்குது. கொர்க்கையில கிடைக்காத விஷயமே கிடையாது. அது இன்னும் சொல்ல போனா ஏர்லியஸ்ட் கிமு 785 அங்க தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்குது. ஸோ அங்க எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சிருக்குது. அது கடல் வணிகத்துல முத்துக்கள், அதாவது மிக நிச்சயமாக 10,000 வருஷமா அந்த போர்ட் ஃபங்க்ஷன் ஆயிருக்குது. அதை பத்தி ஆய்வுகள் வரும்போது அதோட முக்கியத்துவம், நீங்க அதோட கொர்க்கையில இருந்து ஆதிச்சநல்லூர் வரைக்கும் அவங்க மிக நிச்சயமாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதோடைய கொர்க்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர் இந்த மூணுமே அந்த ஒரு கனெக்டடா தான் இருந்துக்குது. ஆனா கொர்க்கை மாதிரியான ஒரு போர்ட் சிட்டி இல்லை. ஆனா ஒரு கப்பல் வந்திருக்கிறதுக்கான ஆறு வழி, ஏன்னா இன்னைக்கு நீங்க போய் பார்த்தா கூட ஆதிச்சநல்லூர் பக்கத்துல ஆறு மிக பிரம்மாண்டமா ஓடுது அந்த இடத்துல. ஸோ அப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அது மிக நிச்சயமாக கப்பல் வந்துருவதற்கான வாய்ப்புகள், இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிக பிரம்மாண்டமான கப்பல் அன்னைக்கு இருந்திருக்காது, வேற மாதிரியான கப்பல் தான் இருக்கும். அது நிச்சயமாக அது உள்ள வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அதற்கான ஆதாரங்களும் இருக்கு. அதுக்கான ஆதாரங்கள், அதுக்கான பானைகள், அந்த யவனர்களுடைய விஷயங்கள் எல்லாமே அதுக்கான, அதாவது பானைகள்லயே ஒரு உயர்தரமான பானைகள் சொல்லக்கூடியது கூட கிடைச்சிருக்குது. அது முக்கியமான கனெக்ஷன். கண்டிப்பாக கொர்க்கைக்கும் ஆதிச்சநல்லூருக்கும் மிக நிச்சயமா கனெக்ஷன் இருந்திருக்கு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நன்றி. அடுத்தது இது கேள்வி. அதுல நிறைய நான் படிச்ச ஞாபகத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். மண்டை ஓடுகள் கிடைக்க போது அந்த மண்டை ஓடுகள் ஒரு குறிப்பிட்ட தமிழர்களுக்கு மட்டுமான மண்டை ஓடு இல்லாம பல்வேறு இனங்களுக்கு உண்டான மண்டை ஓடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு. அப்படி அது சரிதான்ல? அதாவது என்னன்னா, இதை நான் உங்ககிட்ட இதை வெளிப்படையா நான் சொல்ல விரும்புறேன். அதாவது என்னன்னா, நான் இப்ப சொல்றேன் இல்லையா, கீழடியை விட தொன்மையா 4700, அதாவது என்னன்னா இந்த கொர்க்கை 1968 ஆய்வு செய்யப்பட்டது. அதோடைய காலம் கார்பன் டேட்டிங்ல கிமு 785 வந்துச்சு. இன்னைக்கு நம்ம கீழடியில கிமு 600 வந்ததுக்கே பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா 1968 தமிழ் எழுத்துக்களோடு பானை கிடைச்சது. அப்போ கார்பன் டேட்டிங் கிமு, அதாவது
கீழடியோட 185 வருஷம் பழமையானதுங்கிறது. அப்போ அதை ஆய்வு செஞ்சது யாரு, அவங்களோட பின்னணியை பூரா ஏன் இதெல்லாம் சமூகத்துக்கு இவ்வளவு நாளா சொல்லாம விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல வந்து இந்த நான் என்னுடைய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா 2 வரி பயன்படுத்தினேன். ஒண்ணு வந்து இது வந்து ஆரிய வருகைக்கு முந்தைய நாகரிகம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம சொல்ல முடியும். அலெக்சாண்டர் ரீயோட ரிப்போர்ட்ல கூட இது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து இந்து பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பசு உள்ளிட்ட எந்த பொருட்களுமே இங்க கிடைக்கல அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அப்போ வந்து அவருக்கு கூட தெரிஞ்சிருக்குது இந்த விஷயத்த, ஆரியர்களும் இங்க இருந்தாங்க அப்படின்னு பின்னாடி கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே அதை யூகிச்சிருக்கிறாங்க. நம்ம அப்ப இந்த ஆய்வுகள்ல நம்ம தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆதிச்சல்லூர் நாகரிகம் அப்படிங்கிறது வந்து ஆரிய வருகைக்கு முந்தைய நாகரிகம் அப்படின்னு நம்ம தெளிவா தனித்த ஒரு தமிழ் நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அப்ப என்னன்னா, ஒரு இடத்துல வந்து 50 மண்டை ஓடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 மண்டை ஓடை எடுத்துட்டு ஆய்வு பண்றாங்க. அதுல 2 மண்டை ஓடுல ஒரு மண்டை ஓடு வந்து ஒரு ஆரியன் ரேஸ், ஒரு மண்டை ஓடு டிரைவர் ரேஸ் அப்படின்னு வருது. உடனே என்ன சொல்லிடுறாங்க, இது ஆரியர்களும் இங்க இருந்தாங்கன்னு சொல்ல விரும்புறாங்க. ஏன்னா இதை சுத்தி ஆய்வு செய்த அறிஞர்கள், இலங்கையில சார்ந்த பத்மநாபன், இவங்க எல்லாருமே வந்து நான் நிறைய பேரை சொல்ல விரும்பல, இவங்க எல்லாருமே அந்த விஷயத்த தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. ஆனா இந்த சென்னை அருங்காட்சியகத்தில் வேலை பார்த்த மானுடவியலாளர் மகேஸ்வரன் போன்றவர்கள்லாம் இதை பத்தி விரிவா ஆய்வு செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து 13க்கு மேல மண்டை ஓடு ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம் வந்திருக்குது. அது எல்லாமே ஒரு திராவிட மண்டை ஓடுகள். அது எல்லாமே வந்து என்ன சொல்றது, இங்க இருக்கக்கூடிய இருளர் பழங்குடி, திராவிட பழங்குடிகளை ஒத்தது அப்படின்னு அந்த ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்குது. அதாவது எப்படி ராக்கி கரியில அந்த மண்டை ஓடுகள் வந்து திராவிட பழங்குடிகளோட மண்டை ஓடுகள் சொல்லப்பட்டதோ அதே போல இங்க இருக்கக்கூடிய மண்டை ஓடு சொல்லப்பட்டது. அப்ப என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா மண்டை ஓடுகளும் ஆய்வு, அவர் வந்து முதல்ல அந்த ஜாக்கர்மேன் அப்படிங்கிற யாக்கர்மேன்ங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு மியூசியத்துல வந்து ஒரு புக்கு போட்டிருக்காரு. அதுல வந்து இது ஒரு ஆரியன் ரேஸ் அப்படின்னு அவர் வந்து ஒரு வரி எழுதியிருக்காரு. அதை வச்சுட்டு இவங்க எல்லாரும் தொடர்ந்து சொல்ல அந்த விஷயத்த பரப்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பரப்ப வேண்டியது என்னன்னா, இது ஒரு தனித்த தமிழ் நாகரிகம், இது வந்து ஆரிய வருகைக்கு முந்தைய நாகரிகம். அப்ப எல்லா மண்டை ஓடுகளும் தோன்றின எல்லா மண்டை ஓடுகளும் ஆய்வு பண்ணி நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது அதோட முக்கியமான பொருள். அப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து இன்னைக்கு எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பென்சர் மாலுக்கு போறோம் அப்படின்னா, ஸ்பென்சர் மால்ல வந்து பல நாட்டை சார்ந்தவர்களும் அங்க இருக்கிறாங்க, பல நாடுகள்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல பூம்புகாருமே வந்து கொர்க்கையுமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிட்டியா வந்து இன்டர்நேஷனல் டவுனா இருந்திருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா ரேஸ்ல இருக்கிறவங்களும் அங்க வந்து போய் இருந்திருக்காங்க. சாதாரணமா நீங்க சிலப்பதிகாரத்தை படிச்சாலும் சரி, மணிமேகலை படிச்சாலும் சரிமே, பூம்புகாரை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, பல நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு தனியா எவனோ குடியிருப்புனே அங்க தனியா, அங்க வெள்ளையன் பட்டுன்னு அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு பூம்புகார். ஸோ அந்த மாதிரி எல்லா ரேஸை சேர்ந்தவர்களுமே அங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதோடைய வணிகத்தை வந்து குறிக்குது. இவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட இதை வச்சுட்டு தொடர்ந்து அதை சொல்ல விரும்புறாங்க. இப்ப கூட நாம் இப்ப போராட வேண்டியது என்னன்னா, இப்ப கூட ஒரு 6 மியூசியம் வந்து இந்திய அளவுல தேர்ந்தெடுத்துக்கு அதுக்கு வந்து 3000 கோடி ஒதுக்கியிருக்காங்க 6 மியூசியத்துக்கு. அப்ப நம்ம 2 கணக்கு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. 6 மியூசியத்துக்கு 3000 கோடினா ஒரு மியூசியத்துக்கு 500 கோடி நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து 100 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பகுதி வந்து, அதாவது ஒரு மியூசியத்துக்கே 500 கோடி ஒதுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஆதிச்செல்லூருடைய பேரும் பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவு கோடி பரிந்துரைக்கப்பட்டு அங்க இப்போ இன்னைக்கு காலையில தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கனிமொழி எம்பி அவர்கள் வந்து விரைவில் இந்த இடத்துல அந்த பன்னாட்டு அருங்காட்சியகம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நடுவண் அரசுடைய மிக முக்கியமான கவன குவிப்பு வந்து இப்போ ஆதிச்செல்லூர்ல திரும்பி இருக்குது. அவங்க வந்து அதுல வந்து இது ஆரியர்களுடைய நாகரிகம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதை சொல்ல விரும்புவாங்க. ஸோ நம்ம ஆதிச்செல்லூரை பத்தி நிறைய படிச்சுக்கிட்டு இதை தொடர்ந்து எதிர்ப்பது நம்மளுடைய வேலை அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான வாதம். நன்றி. இப்போ அதுல ஒரு சின்ன ஒரு பெரிய
ம். ஐயா ஒரு நிமிஷம் நான் வெளியால ஒருங்க போகணும். வேலன் சின்ன ஒரு இணைப்புல இருங்க இல்ல வேலன். ஒரு நான் ஒரு ஒரு நிமிடம் நீங்க வேலன், சொல்லுங்க, நீங்க பொறுமையா சொல்லுங்க, இருங்க, நான் அடுத்தவங்க இல்ல இல்ல பேசிட்டு ஒரு இருக்காங்க. தகவல் சொல்லிட்டு போறேன். சரி. ரெண்டு விஷயம் ஒன்று. இலங்கையில மன்னார் ரெண்டு இடத்துல கட்டுக்கரை குளம் அங்கேயும் வந்து ஆய்வு செய்யப்பட்டிருக்குது. அது கீழடியை விட பழமையான எழுத்தண்ட ஒரு இது கருத்து இருக்கு. அது பேராசிரியர் பரமு புஷ்பரட்னம் அவர்கள் எழுதியிருக்கிறார் உண்டு. மற்ற இவர் நண்பர் சொன்னது போல பொன்பரப்பி என்று சொல்லப்படுகிற அல்லாடி இந்த பொன்பரப்பி என்று சொல்லப்படுகிற இடம் அது தாமிரபரணி அந்த ஆறுக்குன்னா அது ஆதிச்சநல்லூர் காலத்தியான மட்பாண்டங்கள் ஈமத்தாளிகள் போன்றவர் எல்லாம் எடுபட்டிருக்கு. ஆனா அது எல்லாம் அந்த ஆய்வுகள் எல்லாம் வந்து செய்யப்படாத விடயங்கள். இதான ஐயா தகவல். நன்றி. நான் சொல்லுவார். நன்றி ஐயா. மேலதிகமா பரமு புஷ்பரட்னம் அவர் தான் இப்ப உயிரோட இருக்கிற ஒரு தொல்லியலாளர். நன்றி ஐயா, வணக்கம். சிறப்பா இருந்தது உங்களோட உரை. நன்றி. மகிழ்ச்சியா. நன்றி வேலன். சௌரியனா நீங்க தொடருங்க. தொடரலாம். சரி. நல்லது, மகிழ்ச்சி. ஒரு பெரிய கடற்கரை நகரமா இருக்கும்போது பல்வேறுபட்ட மனிதர்கள் வர்றதும் அவங்களுக்குள்ள ஒரு கிடைக்கிறதும் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம் இல்லை. அதுல ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசா மறுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஆவணப்படம் பண்ணிருக்கேன். அதை நான் அவருக்கு அனுப்பியிருக்கேன், அரவிந்தருக்கு. நீங்க அதை முழுமையா பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற எல்லா தகவலுக்கும் அதுல பதில் இருக்குது. நல்லது. அடுத்தது அதாவது இப்ப அதுல ஒரு செய்தியை நான் இது பண்ணோம். நான் போய் பார்க்கும்போது தோப்பா ஐயாவோட போய் பார்க்கும்போது அங்கே முதுமக்கள் தாழியெல்லாம் இருந்தது. மேலே இருந்து அங்கே ஓடெல்லாம் கூட நான் ஒரு சின்ன உடைச்சிக்கிட்டு கூட வந்தேன். அப்படியே இருந்து கீழே கிடந்ததுன்னு எடுத்துட்டு வந்தேன். அப்போ இப்போ அண்மையில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அங்கே எல்லாமே வெறும் குழியாக தான் இருந்தது. எல்லா பானைகளும் எங்கே போச்சு அந்த முதுமக்கள் தாழிகள்லாம்? இல்ல, இது எல்லாமே அதாவது ரெண்டு துறை வந்து அதில் ஆய்வு பண்றாங்க ஐயா. அந்த ஆதிச்சநல்லூர் வந்து நம்முடைய நடுவண் அரசுடைய தொல்லியல் துறை கண்ட்ரோல்ல தான் இருக்குது. 114 ஏக்கர் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அங்க எடுத்த பானைகள் எல்லாம் சென்னையில போர்ட் நம்ம செக்ரட்டேரியட்டுக்குள்ள இருக்கிற தொல்லியல் துறையில வச்சிருக்காங்க. நீங்க போய் எப்பனாலும் பார்க்கலாம். எல்லாமே பத்திரமா இருக்கு. இல்ல எல்லாமே பத்திரமா இருக்குது. அதுக்கப்புறம் 2022 தமிழ்நாடு அரசு வந்து அந்த 114 ஏக்கர் சொல்லக்கூடிய இடத்துக்கு வெளியே தான் தோன்றுனாங்க அங்க அந்த விஷயங்கள். இப்போ மறுபடியும் நம்ம நடுவர் அரசோட தொல்லியல் துறை தோண்டி பெர்மனண்டா அங்க எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. இப்போ அற்புதமா இருக்குது, நீங்க போய் பார்க்கலாம். இப்போ 2 இடத்துல 2 சைட்டையும் தோண்டி முடிச்சு அதை அப்படியே ஷெட்டு போட்டு அப்படியே யாரு வேணாலும் போய் பாக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப பெர்மனண்டா எல்லாமே அங்க தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா. இப்போ இன்னொரு சங்கடமான விஷயம். இப்போ அண்மையில தான் நான் திருநெல்வேலி போயிட்டு வந்தேன். அந்த ஆத்தாவை இப்படி போகும்போது நண்பர் காமிச்சேன், நான் இந்த இடத்துல குளிச்சிருக்கேங்க. அந்த மண்டபம் ஒண்ணு இருக்கு இல்லையா, கண்டிப்பா தைப்பூச மண்டபம். எதுங்க அதுக்கு பேரு தைப்பூச மண்டபம். ஆமா, அந்த மண்டபத்து கரையில போயிட்டு நான் குளிச்சிருக்கேன். இப்போ வாய்ப்பே இல்லை, குளிக்கலாம் முடியாது, அந்த அளவுக்கு அழுக்கான தண்ணியா இருக்கு. 94ல குளிச்சேன் அந்த இடத்துல. இப்போ அவ்வளவு மோசமா இருக்கு. அதே மாதிரி இந்த பத்தமட இருக்கு இல்லைங்களா, அங்க அது பக்கத்துல அந்த பக்கம் பெரிய ஃபேமஸான ஹரித்வாரமங்கலம் இல்ல, அது என்னங்க மகாராஜபுரமா இதுங்க, அந்த பக்கம் அது பக்கத்துல அந்த இடத்துலயும் குளிச்சிருக்கேன். அவ்வளோ ஒரு அருமையான தண்ணி. அது மாதிரி ஒரு தண்ணியை பார்க்க முடியாது, அவ்வளவு கிளியர் அப்படி இருக்கும் அந்த தண்ணி. அதுவும் குளிச்சிருக்கேன். அந்த இதுலயும் குளிச்சிருக்கேன், நம்ம பாபநாசம் அந்த நீர்வீழ்ச்சிலையும் அந்த லேக்ல போயிட்டு இதுல போட்ல போய் உள்ள போய் குளிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு வந்து அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சங்கடமா இருந்தது. அதுல குளிக்கிறதுக்குலாம் இனிமேட்டு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். டவுன்ல இருக்கிற படித்துறையில குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஏன் இந்த நொய்யல் ஆறு மாதிரி கோயம்புத்தூர்ல பெரிய ஒரு மூவ்மெண்ட் நடத்தினாங்களே, அந்த மாதிரி எதுவும் ஏன் நடக்குது? இப்ப நிறைய மூவ்மெண்ட் நடத்துறாங்க. எதனாலும் வந்து ஒரு பணம் எதுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது மக்களுக்கு இல்லை, அரசாங்கத்துக்கு இல்லை. அதாவது பணம் எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டாலும் அதை கட்டடங்கள் கட்டுறதுலதான் குறியா இருக்காங்க. வேற எதுவுமே கட்டடங்கள் கட்டுவாங்க அரசு. கட்டடங்கள் கட்டிட்டு அதுல வந்து உள்ள போறதுக்கு டேபிள் சேருக்கு காசு இருக்காது. அதுல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, கூட்டுறதுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாது, கூட்டி பெருக்கி வைக்கிறதுக்கு கூட சம்பளம். இப்ப இவ்வளவு அதுவும் இந்த கோடிக்கணக்கான பணம் செலவழிச்சதுல இந்த அழகா இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்.
ஆனா அது அதாவது அவங்க யாரும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பணத்தை செலவழிச்சு முடிச்சிடுறாங்க. பணம் வந்து உடனே இன்னொரு பொதிகை மலையை பத்தி சொல்லும்போது நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்க. அண்மையில குற்றாலமும் போனேன், திருநெல்வேலி போய் குற்றாலம் போயிருந்தேன். அங்க சொல்லிட்டு இருக்கும்போது திடீர் வெள்ளங்கள் வருது அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த பஞ்சு மாதிரி அங்க இருந்து தேங்கி அதுக்கப்புறம் தண்ணி வரும். இப்போ நீர்வீழ்ச்சியில அப்படியே அரிச்சுக்கிட்டு கல்லு மண்ணுமா உடனே வருது. மேல இப்போ அந்த இடத்த மாற்றம் அங்கெல்லாம் வீணாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சிக்கல் ஆயிருக்கு, அதனாலதான் இது பாதிப்புகள். இந்த பாதிப்புகள் எல்லாரையும் இது வந்து குற்றாலம் எவ்வளவு ஒரு முக்கியமான இடம், எவ்வளவு ஒரு ரெவென்யூ வருது, எவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு அதை மேல இருக்கிற பகுதியை பாதுகாக்க, மலை பகுதிகளை பாதுகாக்க வேண்டியதே பொறுப்பு தமிழக அரசுக்கு. ரெவென்யூ வரக்கூடிய இடத்துல உள்ள சிக்கல்களை பார்த்து மேல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து பண்ண வேண்டியது. ஏதாவது அதுக்கு பத்தி ஏதாவது நடவடிக்கைகள் சூழலியல் சம்பந்தமா அதாவது என்னையா ரொம்ப எல்லா விஷயங்களும் சொன்னா கூட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே வந்து அந்த பொதிகை மலையும் திரிகூடமலை என்று சொல்லக்கூடிய குற்றாலமலையும் வந்து வனத்துறையால் மிகச்சிறப்பாக வந்து பாதுகாக்கப்படுது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மற்ற இடத்துல இருக்கக்கூடிய எந்த அழிவுகளும் அங்கே நடைபெறலை. ரோடு கிடையாது, முதல் விஷயம். அங்கே வந்து ரோடு கிடையாது. ஸோ அது வந்து பெர்மிஷனும் உங்களுக்கு கிடையாது. அங்கே இருக்கிற காணி பழங்குடியினரை தவிர, வனத்துறையினரை தவிர வேறு யாரும் மேலே போகவே முடியாது. அறிந்தோ அறியாமலோ வேறு அதனாலதான் தாமிரபரணி 24 மணி நேரம் ஓடுது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு 90 விழுக்காடு வந்து அங்கே வந்து அது சிறப்பாக பாதுகாக்கப்படுது. அங்கே இருக்கிற அதிகாரிகளும் சரி, அது அந்த சுப்ரீம் கோர்ட்டு, அது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது அதில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அங்கே இருக்கக்கூடிய காணி பழங்குடியினர்கள் வந்து அங்கேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி வந்து வேற எந்த குறையும் நம்ம அந்த வனத்துறை மீது சொல்ல முடியாது. மிகச்சிறப்பாக வந்து அங்கே இருக்கிற பயோடைவர்சிட்டி வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து தான். மற்ற இடத்துல இல்லாத மாதிரி அங்கே பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனோ யாருமே போக முடியாமல் அது ஒரு ஓரளவுக்கு இயல்பாகவே அது காலநிலை மாற்றம்ங்கிறது நடைபெறுது. சூழலில் அழிவுங்கிறது உலகம் முழுக்க நடைபெற மாதிரி அது எல்லா இடத்துலையும் நடைபெறுது. ஆனால் மற்ற எல்லா காடுகளையும் விட அந்த காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலை, பொதிகை மலை காடுகள் வந்து சிறப்பாகவே பாதுகாக்கப்படுதுங்கிறதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லது, நல்ல மகிழ்ச்சி, நன்றி. நன்றி சௌரியண்ணா. அடுத்தது செல்வமண்ணா இணைந்திருக்கிறார். செல்வமண்ணா, தயாரா இருக்கீங்களா நீங்க? இருக்கண்ணா. வணக்கம் அண்ணா, தொடருங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் அண்ணா, தொடர்ந்து பேசுங்க. இல்ல, அந்த தலைப்பே ரொம்ப சூட்சமமான ஒரு தலைப்பாக அமைஞ்சிருக்கு. தாமிரபரணியை ஒதுக்கி வச்சுட்டு தொல்லியலும் சூழலியலும் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப சூட்சமானதா இருக்கு. எத்தகைய பெருமை மிகுந்த இனமாக இருந்த மண்ணில் எது மாதிரியான அழிவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறது அண்ணன் அந்த தைப்பூச படிக்கட்டை சொல்லும் பொழுது புரியுது, எங்க நோக்கி நகர்ந்திருக்கும் அப்படிங்கிறது. சீனிவாசன் அவர்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக இருந்தது. ஒன்று, தொல்லியல் சார்ந்த சிறப்புகள் இதை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, தொடர்ந்து இருக்க கேள்வியாக மனசுக்குள்ள தொடர்ந்து நீண்ட காலமாக எழுந்துட்டு இருக்கிறது, இவ்வளவு தொன்மையும் சிறப்பும் அறிவும் இருந்த ஒரு சமூகம் எப்படி ஒரு வணிக பொருளாதாரத்துக்குள்ளார, அன்னைக்கும் வணிகம் தான் பிரதானமாக இருந்திருக்கு. நகர பாலன் நம்ம முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, தமிழ் நாகரிகத்துல முக்கியமானது வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த நகர நாகரிகத்துல சூழல் அடிச்சார்ல. ஆனா இன்னைக்கு இந்த வணிக நாகரிகத்தை, எப்ப இருக்க வணிக நாகரிகம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வாழக்கூடிய நுனிமரத்துல இருந்து அடிமரத்தை வெட்டுற மாதிரியா வாழ்க்கை வாழ்றமே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு யார்கிட்டையும் பதில் கிடையாது. ஆனா சீனிவாசன் சொன்னது ரொம்ப அழகான ஒரு வரி. வாழ்நாள் முழுவதும் நிறைய இடங்கள்ல கூட்டங்களை பேசுவதற்கான ஒரு வரியை கொடுத்தார் சீனிவாசன், அவருக்கு நன்றி.
எல்லோருக்குள்ளாரும் ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நதியை பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் வெளியே இருக்க நதியை காப்பாற்ற முடியும்னு தோணுது. ஆகல அந்த நதியை பார்க்க வைக்கிறதுக்கான வேலையை தான் செய்யணும்னு தோணுச்சு. நன்றி சீனிவாசன், நல்ல உரை. நன்றி செல்வமண்ணா, உண்மைதான். அடுத்தது நம்மளுடைய தோழர் பாபு சஸ்திரன் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, மிக சிறப்பான முன்னெடுப்பு உங்களுடைய என்று சீனிவாசன் தோழர் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு உரையாற்றினாங்க. முழு உரையும் நான் கேட்டேன். நிறைய உரைகள் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய உரையோட தொடர்புள்ளதாகவே இருந்தது. அதனால் அந்த உரையை கேட்டு இந்த உரையை கேட்கும்பொழுது நிறைய அதோட என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. எனக்கு சில கேள்விகள் இருந்தது. அந்த கேள்வியை சில கேள்விகளை சௌரி அண்ணா கிளியர் பண்ணிட்டாங்க. சில கேள்வியை இன்னொரு தோழர் ஜீவான்னு நினைக்கிறேன், ஜீவா அதை கிளியர் பண்ணிட்டார். ஏன்னா ஒன்று நான் கேட்கணும்னு நினச்சது, அந்த ஆவணப்படம் பார்க்கறதுக்கு கிடைக்குமான்னு கேட்டேன், அவர் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த ஆதிச்சநல்லூரை போய் பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் சௌரி அண்ணா கேட்ட அந்த கேள்வியிலேயே சீனிவாசன் தோழர் அதற்கு விளக்கங்கள் கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம எதை குறித்து அந்த ஆதிச்சநல்லூர்ல இல்லை அந்த ஏரியாவில் நம்ம என்ன ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது எவ்வளோ தூரம் இந்த கீழடி மலையே போலவே அது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறதா என்றது தெரிஞ்சுக்கணும்ன்றது அது அந்த கேள்வி என்னோடது. அது அதே மாதிரி ஆர் பாலகிருஷ்ணன் அண்ணன் சொன்னதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன செய்தி மட்டும் என்னன்னா, அவங்க ஒரு சொல்லும் போது சொன்னாங்க, 19ஆம் நூற்றாண்டுடைய, அதாவது 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்திலேயே இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அதனுடைய ரிப்போர்ட் இன்னைய வரலையும் நமக்கு அதிகாரப்பூர்வமாக கவர்மெண்டால கொடுக்கப்படலை. அந்த ரிப்போர்ட்டை ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்கன்றதும் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதையும் சீனிவாசன் தோழர் விளக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் சொன்னாங்க, அதாவது மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தை இப்போ நம்ம எல்லாரும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆதிச்சநல்லூர் இன்னும் அகழ்வாராய்ச்சி செய்தால் நாகரிகம் அந்த நாகரிகத்தை விட்டுட்டு இதுதான் ரொம்ப பழமையான நாகரிகம்னு சொல்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இங்க இருக்கு. ஆனா அதை செஞ்சா அந்த மாதிரி சொல்ல வேண்டியது வருமேன்றதுக்காகவே இதை யாரும் முன்னெடுக்காம இருக்காங்க அப்படின்றதையும் ஒரு இதுல பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுவும் சரியான்றதையும் எனக்கு கொஞ்சம் அது விளக்குனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 கேள்வி வச்சிருக்கேன் தோழர், அவ்வளவுதான் என்னது. ரொம்ப மகிழ்ச்சி தோழர், அரவிந்தன் தோழர். கண்டிப்பா. அதாவது 2005 ஆய்வு செய்யப்பட்டது. அது அறிக்கை வராமலேயே ரொம்ப காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெரும் போராட்டத்துக்கு பிறகு 2022 அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க. ஆனால் அதை ஒரு பகுதி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. முழுமையான அது நடுவண் அரசுடைய, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது 114 ஏக்கரும் சென்ட்ரல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கையில் அது இருக்குது. அதை அவங்க தான் அந்த அறிக்கையை வெளியிடணும். இப்போவும் அவங்க தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த 114 ஏக்கருடைய இடத்துலையும் அவங்க தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு ஆய்வுகள் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆய்வுகளுடைய ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வெளியே வந்துடும் நம்புறேன். இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு முன்னாடி நடந்த இது ஆய்வு அறிக்கை வந்துருச்சு. ஆய்வு அறிக்கை சத்யபாமா அவங்களுடைய ஆய்வு அறிக்கை வந்துருச்சு. நீங்கள் அந்த உரைக்கு கொஞ்சம் பழைய உரையாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு. தமிழக அரசும் ரிப்போர்ட்டு பொருணை நாகரிகம்ங்கிற புத்தகத்தை பொருணை ஆற்று நாகரிகம் புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது எல்லா கீழடியும் பொருணையும் கிடைச்சிருக்குது. அந்த ரிப்போர்ட்டை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையும் புக்காக போட்டிருக்காங்க. அதனால தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ஸோ எல்லா ரிப்போர்ட்டும் இப்போ நமக்கு வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு தமிழக அரசு வெளியிட்ட மாதிரி ஒரு முழுமையான அறிக்கையை இன்னும் அவங்க வெளியிடலை. அவங்களோட ஆய்வுகள் இப்போ அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஆய்வுகள் வெளி வந்து கொண்டிருக்குது. பட் இதுல என்னன்னா, இந்த விஷயம்னு மட்டும் இல்லை, நம்ம இந்த ஒட்டுமொத்த இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற நாகரிகத்தை இப்போ நம்ம
நான் அந்த படம் வந்து பல வருடங்களாக முயற்சி பண்ணி கடைசியில் செம்மொழியோடு தொடர்பு கொண்டு அது முழுமையாக ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த படத்தை பண்ணி அதை ஆங்கில சப்டைட்டில் பண்ணி அதை அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ வந்து இது வந்து நம்ம தான் இந்த நாகரிக, அதாவது வடநாட்டு ஆய்வாளர்கள், அதாவது திராவிட இந்த இல்லாத ஆய்வாளர்கள் தான் எல்லா புத்தகங்களும் எழுதுறாங்க. அவங்க யாருமே ஆதிச்சநல்லூரை பற்றி குறிப்பிடுவதே இல்லை. ஸோ அப்போ நம்ம தான் வந்து இன்னைக்கு உலகம் வந்து ஒரு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றாயிடுச்சு. நம்ம வந்து ஆங்கிலத்தில் எல்லாத்தையும் வெளியிடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அடிப்படை. அவங்க வந்து அவங்களுடைய வரலாற்றில் நம்மளை வந்து சேர்ப்பாங்களா நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனால் நம்மளுடைய வரலாற்றை நம்மளே எழுதுவது தான் முறையானது. அதுக்கான தூண்டுகோலை வந்து இன்னைக்கு நிறைய ஆய்வாளர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்முடைய குகை ஓவியங்கள், நம்முடைய ஆதிச்சநல்லூர், நம்முடைய கீழடி, இது எல்லாமே மிக முக்கியமான ஆய்வுகளாக இன்னைக்கு உலக அரங்கில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த வரலாறுகளை எல்லாவற்றையும் ஆங்கிலத்தில் நாம் வெளியிடுவதும், உலகத்தினுடைய மிக முக்கியமான ஆய்வாளர்கள் இந்த விஷயங்களை குறித்து எழுத வைப்பதும் பேச வைப்பதும், வடநாட்டு அறிஞர்களுக்கு கூட இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரிய வைப்பதும் நம்முடைய கடமை. அதை பல்வேறு ரூபத்தில் நம்ம ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலையும் நம்ம இந்த விஷயங்களை வெளியே கொண்டு போகணும். ஸோ நம்ம தான் இன்னும் வேகமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி தோழர். ஆக்சுவலா அந்த பாமா அவங்களுடைய அந்த ஆய்வறிக்கை வந்ததுன்றது அண்ணன் சொன்னாங்க. நான் சொல்றது அது இல்லைங்க தோழர். அதற்கு முன்னாடி ஒரு ஆங்கிலேயர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அது மியூசியத்துல புக்கா இருக்குங்களா? ஆமா, மியூசியத்துல புக்கா இருக்கு. நான் சொன்னேன், ஆன்டிகுட்டிஸ் ப்ரீ ஹிஸ்டாரி ஆஃப் த ஆன்டிகுட்டிஸ் ஆஃப் ஆதிச்சநல்லூர் புக்கா வந்துருச்சு. அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்படல. ஓ சரி சரி சரி. தமிழ்ல, ஆங்கிலம் தான் அது புக்கா வந்துருச்சு. மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி. நீங்க மியூசியத்துல போய் வாங்கிக்கலாம். நீங்க பிடிஎஃப்னு நீங்க கூகுள்ல தேடினாலே அந்த புக்கு வந்துடும். மகிழ்ச்சி. ஆதிச்சநல்லூர் அலெக்சாண்டர் ரீன்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஓ அலெக்சாண்டர் ரீ அவர் தான் ஆய்வு பண்ணார். ஓ சரிங்க தோழர். அந்த புத்தகம் ஆய்வு வந்துருச்சு. மகிழ்ச்சி தோழர். அது இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஆதி இந்தியர்கள்னு ஒரு புத்தகம், ஏர்லி இந்தியன்ஸ்னு ஒரு புத்தகம் டோனி ஜோசப் எழுதின புத்தகம். அந்த புத்தகத்தை நான் ஒரு அமைப்பில் நான் அதன் புத்தகத்தை திறனாய்வு செய்தேன். அப்போ திறனாய்வு செய்யும் பொழுது எனக்கு நிறைய கேள்விகள் உங்களை போன்ற தோழமைகள் நிறைய உரைகளை கேட்டிருக்கிறதுனால நம்ம ஆர் பாலகிருஷ்ணன் அண்ணன் உங்களை போன்ற, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த தொல்லியல் ஆய்வாளர்களோட உரைகள்லாம் கேட்டதில் ஓரளவுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருந்தது. அது இல்லாமல் அது ரிலேட்டடான புத்தகங்களும் வாசிச்சிருக்கோம். அப்போ நான் அந்த புத்தகத்தை வாசித்து திறனாய்வுக்கு எடுத்துக்கொள்ள பொழுதும் அவருடைய புத்தகங்கள்ல மொத்தம் 116 புத்தகங்களை ரெஃபரன்ஸா கொடுத்திருந்தார். இந்த ரெஃபரன்ஸ் 116 புத்தகங்கள்ல ஒரு 6 புத்தகங்களோ 7 புத்தகங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை சார்ந்த புத்தகங்களாகவும், அதுவும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரலைஸ்டா ஆன புத்தகங்களாவே இருந்தது. அப்போ எனக்கு மிகப்பெரிய கேள்வி வந்தது, இது ஒரு சரியானதாகவே இல்லையா. கடைசியில அவர் என்ன நிறுவினார் அதை மட்டும் சொல்லிடுறேன். அந்த புத்தகத்துல கடைசியில என்ன நிறுவுவார்னா, எல்லோருமே வந்தேரிகள் தான் சொல்லிட்டு முடிச்சிடுவார் அந்த புத்தகத்தை. ஸோ அது நான் அதை ரொம்ப கடுமையா அதை விமர்சிச்சேன். அது தவறுன்னு சொன்னேன். ஏன்னா அவர் ரொம்ப பேசிக்கா இருக்கிற நம்மளுடைய கார்ட்வெல் புத்தகத்தை கூட அவர் ரெஃபர் பண்ணவே இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச புத்தகம், தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல தமிழ்லயும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம், அது எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை கூட அவர் ரெஃபர் பண்ணல. அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் தமிழ் ஆறுகள் குறித்தும் தொல்லியல் குறித்தும் நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் எதுவுமே ரெஃபர் பண்ணாம எல்லோருமே வந்தேரிகள்னு சொல்றதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னேன். அதுக்கு சில எதிர்ப்புகளுமே வந்து. ஆனா அப்படி இருக்கும் பொழுது இந்த அவர் அப்படி சொல்ற அந்த கருத்து ஏற்புடையதா இருக்குமான்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எதனா அதுக்கு விளக்கம் தர முடியுமா? இப்போ நம்மளோட அரப்பா மொஹஞ்சதாரோவை வச்சுட்டு இந்த இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த ஒப்பீடை பார்க்கும் பொழுது அந்த ஆய்வை விட இந்த ஆய்வோடு பழமையானதுன்றது நீங்களே சொன்னீங்க இல்லைங்களா? இல்ல, அதாவது சிந்துவெளி நாகரிகத்துக்கு இணையான ஒரு நாகரிகம்னு இருக்கிறது இங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பழமையானது என்னுடைய வார்த்தைகள் நிச்சயமா வந்திருக்காது. அதாவது என்னன்னா, அங்க ஒண்ணு சொன்னீங்களே தொடர், அதுக்காக கேட்டேன். அதான் 10,000 வருடத்துக்கான அது டூல்ஸ்.
அதாவது நீங்க நியோலித்திக் டூல்ஸ் வந்து சாயர்புரத்துலயும் ஆதிச்சல்லூர்லயும் கிடைச்சிருக்குது. அதாவது இப்ப என்னன்னா, இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தையும் நீங்க கேட்கறதுனால சொல்லிடுறேன். நாகரிகம்ங்கிறது வேற, மனிதன் தோன்றிய வரலாறுங்கிறது வேற. நாகரிகம்ங்கிறது ரொம்ப பின்னாடி உள்ள வார்த்தை. இப்போ வந்து இப்ப நீங்க சென்னைக்கு பக்கத்துல அத்திரம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. அதான் மிக முக்கியமா அத்திரம்பாக்கம் குடியம் குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த அத்திரம்பாக்கத்துல சாந்தி பப்புங்கிறவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. அது வந்து ராபர்ட் ப்ரூஸ்வுட் முதல் கோடரி அங்கதான் கண்டுபிடிச்சாரு. பல்லாவரத்துலயும் அத்திரம்பாக்கத்துல தான் கண்டுபிடிச்சாரு. அதான் இந்தியா இருக்குல்ல. அதுல வந்து 1,70,000 வருட தொன்மையானது அப்படின்னு ஆய்வுகள் நிறுவுது. ஆமா, கல்லு கிடைச்சது. அந்த இடத்தோடைய தொன்மையே வந்து அதாவது மனிதன் அப்படிங்கிற நம்ம மனிதன் சொல்றோம் இல்லையா, ஹோமோசேப்பியன்ஸ், அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை தான் அது பேசுது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதாவது நீங்க மனிதன், அது தமிழன் மனிதன் நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு, அறிவியல் பூர்வமா ஒரு கேள்வி இருக்குது. ஆனா அங்க அந்த இடத்துல மனிதன் அங்கேயே உருவானானா அப்படின்னு இன்னும் ஆய்வுகள் செய்யப்படணும். ஆனா எல்லாருமே ஆப்பிரிக்கால இருந்தா வந்தாங்க அப்படிங்கறதுல நிச்சயமா மாற்று கருத்து இல்லைன்னு நானும் நினைக்கிறேன். அந்த அர்த்தத்தை அந்த பொருள்ல தான் அவர் அத வந்தேரின்னு சொல்றாரு. எல்லாருமே ஒரு இடத்துல மூவ் ஆகி வந்திருக்காங்கிற பொருள்ல தான் அவர் சொல்றாரு. ஆமா, அதுல எந்த தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் அப்படிதான் நிறுவுறார். எல்லாருமே 60 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்து இடம்பெயர்ந்தாங்க ஆப்பிரிக்கால அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்தேரிகள்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமா, கண்டிப்பா. தமிழர்கள் அதான் இங்கே தோன்றிய அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இன்னும் பல ஆய்வுகள் செய்யப்படணும். ஆமா, ஒரு மனிதன் இங்கேயே தோன்றியிருக்கானா அப்படிங்கிறது வந்து அத்திரம்பாக்கத்துல வேணா நம்ம இன்னும் ஆய்வுகள் செய்யப்படும் போது இதே கேள்வியை, அதாவது நீங்க கேட்ட கேள்வியை ஆதிச்சல்லூருக்கு பொருத்த முடியாது, ஆனா அத்திரம்பாக்கத்துக்கு பொருத்த முடியும். ஏன்னா ஆதிச்சல்லூர் வந்து ஒரு 3000-4000 வருட வரலாறு தான், அது அத்தன்டிக்கான வரலாறு இருக்குது. பட் அத்திரம்பாக்கத்துக்கு வந்து 1,70,000 வருடம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற கால கணிப்பு மெத்தட்ல மிக நவீனமான கால கணிப்புல சொல்லப்படுது. அப்போ 1,70,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடி உள்ள மனித வடிவங்கள்ல உள்ள ஒன்று இங்க இருந்திருக்கு அப்படின்னு நம்ம உறுதியா நம்புறோம். ஸோ அது வந்து அதுவே ஆப்பிரிக்கால இருந்து வந்துச்சா இல்லை இது இங்கே இருந்துச்சா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆய்வுகள்ல நம்மளால அது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இல்ல, அதுதான் நம்ம வந்து அதற்கு மேல வந்து அந்த அதிரம்பாக்கத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அதுதான் கண்டிப்பா பண்ணவே இல்லை. கண்டிப்பா பண்ணவே இல்லை. அத்திரம்பாக்கத்தை நம்ம பண்ணல. இது வந்து இன்னொரு தகவல் என்னன்னா தோழர், இது வந்து 2வது பழமையான கல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்து மத்திய பிரதேசத்துல ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வருஷம் பழமையானது. அதுக்கப்புறமா கிடைச்சது இதுதான். இப்ப இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட அவர் அந்த புத்தகத்துல அவர் எடுத்துக்கவே இல்லை. அது ஒண்ணு. 2வது ஒண்ணு, அவர் முதல் நகரம் என்று சொல்றத வந்து பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நகரத்தை சொல்றாரு. முதல் உழவர் குடி, முதல் விவசாயம் தோன்றினதை வந்து கிட்டத்தட்ட போபால் பக்கத்துல ஒரு இடத்த சொல்றாரு. அப்படின்னும் போது நம்மளுடைய பக்கங்கள்ல நான் வாசிச்ச புத்தகங்கள் மூலயமா பார்க்கும்பொழுது அது நிறைய முரண்கள் வருது. நான் அதுக்குள்ள நிறைய போகல. அப்புறம் அந்த புத்தகத்தை ஆய்வு பண்ற மாதிரி ஆயிடும். அது வேணாத்தோட. ஏன்னா இந்த தகவல்கள் தான் எனக்கு தேவைப்பட்டது. நீங்க அந்த புத்தகங்கள் வந்து பொருணை குறித்தும் கீழடி குறித்தும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க. கீழடி அரசே வெளியிட்டு அதை நான் வாங்கிக்கிறேன். பொருணையாற்று நாகரிகங்கள்ல வந்து அவங்க சிவகலை, ஆதிச்சல்லூர், கொற்கையை பத்தி விரிவா சொல்லியிருக்காங்க. இப்போ அதாவது பழைய ரிப்போர்ட்டையும் போட்டு இப்போ தமிழ்நாடு அரசே புதுசாக தோண்டி மூணையும் புதுசா தோண்டி புதுசான ரிப்போர்ட்டும் சேர்த்திருக்காங்க. ஆத்தென்டிக்கா இருக்காது. ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னதுல நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, நான் இப்போ நம்மளுடைய இன்னொரு முக்கியமான பிரச்சனைனா, இவ்வளவு புத்தகங்கள், இவ்வளவு ஆய்வுகள், இவ்வளவு நம்முடைய ஆய்வாளர்கள் உரையாற்றி நம்ம கீழடியை பத்தி பல வெளி மாநில உரையாளர்களும் ஆய்வு செஞ்சதுக்கு பிறகும் கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு இன்னும் பெரிய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் அதான் நம்ம தோழமைகளே இதெல்லாம் ஏத்துக்க முடியாது, ஒதுக்குறாங்க. இப்போ கண்ணு முன்னாடியே பாக்குறோம். அனந்தகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அனந்தகிருஷ்ணன், அப்புறம் இந்த PA அனந்தகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு தெரியுமா,
அவர் இதெல்லாம் ஒரு ஆய்வுகளே கிடையாதுன்னு சொல்றாரு. நம்ம இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம், இவ்வளவு புத்தகங்கள் வெளியிட்டது, இவ்வளவு ஆத்தென்டிக்கா காராஜன் போன்றவர்கள் வந்து கிமு 600 தமிழ் எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, நம்மளுடைய தமிழ் எழுத்து வரலாறு வந்து 2600 தொடங்கிருச்சுன்னு ஆதாரபூர்வமா நிறுவியதுக்கு பிறகும் கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. இப்போ கூட அதான் வருத்தமா இருக்கு. இப்ப நான் அந்த பேசின அந்த இடத்துலயே ஒரு நண்பர், அதோடைய பொறுப்பாளரே ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி பாறைகள் வந்து நிறைய 1000 கிடைச்சிருக்குங்க, அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது அப்படின்ட்டாரு. என்ன ஆயிடுதுன்னா, நம்மளோட பெருமைகளை நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தமிழரா இருக்கிற ஒருத்தரே வந்து அதை சிறுமைப்படுத்தும் போது அது எங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். அவங்க தங்களை தமிழராவே கருதலையா, அதான் முக்கியமான விஷயம். மகிழ்ச்சி தோழர். நன்றி பாபு சசிரன் தோழர். நன்றி தோழர். நன்றி 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 நன்றி. பயனுள்ள தகவல்கள். தோழர் குறிப்பா ஸ்ரீனிவாசன் தோழர் சொன்னது வந்து குறிப்பா ஒன்று, இதை வந்து ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் வந்து இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா பல தகவல்கள் நம்முடைய இலக்கியங்களாகட்டும் அல்லது வரலாற்று தகவல்களாகட்டும் தொல்லியல் தகவல்களாகட்டும் அடிப்படையில் நம்மிடம் இருக்கும் தகவல்கள் வெளியே தெரியாமல் இருப்பதற்கான மிக அடிப்படையான காரணமே வெறும் தமிழ் மொழியில் இருப்பது மட்டுமே. இந்த நிகழ்வு கூட நாம் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பாட்காஸ்ட் தளங்களில் ஒளிபரப்புகிறோம். சுமாராக ஒரு 15-20 பாட்காஸ்ட் தளங்களில் அமேசான் மியூசிக்லேருந்து ஜியோ சாவன், ஸ்பாட்டிஃபை முறை எல்லா ஒளிப்பதிவு தளங்களிலும் வெளிவருகிறது. இதே போன்று வாய்ப்பிருந்தால் சீனிவாசன் தொடர் அவர்களே, உங்களுடைய இந்த தகவல்களின் சாரத்தை பாபு தோழர் நீங்க ஒளிவாங்கி கொஞ்சம் நினைச்சுக்கலாங்க. நன்றி. இது ஒரு ஆங்கில வடிவத்தை ஒரு வழியாக கொடுத்தா கூட நம்ம இதை வந்து பாட்காஸ்ட் தளங்கள்ல நம்ம ஒளிபரப்பலாம். கண்டிப்பா பரவலாக சென்றடைவதற்கு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கண்டிப்பா. நன்றி. சித்ராம்மா அணிஞ்சிருக்காங்க. வணக்கம் சித்ராம்மா, உங்களுக்கான கருத்துக்கள் தான் இருக்குங்களா? சரி, சிறப்பு. இன்றைய நிகழ்வு ஒரு நிறைய பேருக்கு ஒரு கண்திறப்பு அனுபவம், ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஏன்னா நிறைய இது மாதிரியான நம்ம தமிழர்களுக்கான தொல்லியல் தொடர்பான கருத்துக்கள் நாள்தோறும் புதிதாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது, அது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஏற்கனவே செல்வமண்ணா சொன்னது போல இந்த தலைப்பு தொல்லியலும் சூழலியலும் என்கிற தலைப்பு மிக நுட்பமான ஒரு தலைப்பு. இவ்வளவு தொன்மைகள் இருக்கிறது. இந்த இந்த தொன்மைகள் நிறைந்த இந்த சூழல் நிறைந்த நம்முடைய இந்த நிலப்பரப்பை, இந்த இயற்கை அமைப்பை நாம் எப்படி அதை பேணி காக்க வேண்டும், பேணி காப்பதன் தேவை என்ன என்பதை இணைத்து பேசியது வெகு சிறப்பாக இருந்தது. அது வெறுமனே வந்து இயற்கை வளங்கள் மட்டுமல்ல, அதற்கு தொன்மை இருக்கிறது என்பதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக அமைந்தது இந்த உரையில் நீங்கள் கொடுத்த இன்றைக்கு பதிவில். அது எல்லோருக்குமே இது மிக பயனுள்ளதாக புதிய கோணங்களை உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். மிக்க நன்றி ஐயா, வெகு சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை பற்றி நிறைய பேசுவோம். உங்களுடைய நிறைவு கருத்தாக உங்களுடைய கருத்தை பதிவிட்டுவிட்டால் நிறைவு சென்று விடலாம். இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பாக இந்த தாமிரபரணி குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ் சான்றோர் பேரவைக்கு என்னுடைய நன்றி. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி நாகரிகம் என்கிற சொல்ல வந்து சாத்தாங்குளம் ராகவன் வந்து 100 வருடங்களுக்கு 80 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆதிச்சநல்லூர் பொருணை நாகரிகம் என்ற சொல்ல வந்து அவர் அப்பவே பயன்படுத்திக்கிறாரு. ஸோ இதில் வந்து இப்போ என்னன்னா, மிக பழமையானது தான் மிக நவீனமானது அப்படிங்கிறது அடிப்படை. இது வந்து பிகாசோ அப்படிங்கிற ஒரு ஓவியர் சொல்கிறார், மோஸ்ட் பிரிமிட்டிவ் இஸ் மோஸ்ட் மாடர்ன் அப்படிங்கிறது. அப்போ இது தொல்லியல் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னவா நினைக்கிறோம்னா, ஏதோ பழம்பெருமை பேசுகிற விஷயம் அல்ல அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. தொல்லியல்ங்கிறது இன்னைக்கு நம்ம வாழ்றதுக்கு ஒரு நவீன கவிதை மாதிரி, ஒரு நவீன இசை மாதிரி, ஒரு நவீனமான ஒரு விஷயம். அது இன்னைக்கு தான் நம்ம தோன்றோம், இன்னைக்கு தான் எடுத்து பார்க்குறோம். பழைய விஷயங்களா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் தான் அதை பார்க்குறேன், இன்னைக்கு தான் நம்ம தோன்றுறோம். அப்போ அது ஒரு நவீன விஷயம்தான். ஸோ அப்போ அந்த நவீன விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம வாழ்வதற்கு வந்து ஒரு எழுச்சியூட்டும் ஒரு
என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அந்த பழமையும் தொன்மையும் இருக்குது. ஸோ அப்போ இன்னைக்கு மனுஷன் வாழ்கிறதுக்கும் இன்னைக்கு நாம் அதை காப்பதற்கு போடாததற்கும் இந்த தொன்மை அவசியம். வெறும் பழம் பெருமையாக அது மாறாமல் நவீன வாழ்க்கைக்கு இந்த விஷயங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றி கூறி மிகவும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, வெகு சிறப்பு தோழர். மிக சிறப்பான ஒரு நேரமாக எங்கள் எல்லோருக்கும் அமைந்தது. நிச்சயம் வாய்ப்பு இருக்கும் பொழுது இன்னும் ஒரு முறை இது பற்றி விரிவாக பேசுவோம். இணைந்திருந்த அனைத்து தோழமைகளுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இன்னொரு தலைப்பில் இன்னொரு ஆளுமையுடன் சந்திப்போம் தோழமைகளை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பாக தமிழ் தேசம் குழுவினர். நன்றி அனைவருக்கும். அவை இனிதே நிறைவேறுகிறது. மகிழ்ச்சி. நன்றியா. குரல் டாக்கர்ஸ்.